சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, 78 ஆண்டுகளாக இந்த திருப்புகழ் தேரை அருணகிரிநாத பெருமான் துணையோடு இழுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய்க்குலத்தைச் சேர்ந்த பெருமக்களே, அன்பிற்குரிய ஐயா உமாகாந்தன் அவர்களே, நாகரத்னம் ஐயா அவர்களே, உபயதாரர் பெருமக்கள், யுனைடெட் பேப்பர்ஸ் சிவகாசி அதைச் சேர்ந்த பெருமக்கள், உயர் திரு என் ஜெகநாதன் அவர்கள், ஜே மல்லிகாதேவி அவர்கள், உயர் திரு ஜே கமல்நாத் அவர்கள், கே விதுபாலா அவர்கள், உயர் திரு கே ராம்சங்கர் அவர்கள், திருமதி ஆர் முத்துலட்சுமி அவர்கள், உயர் திரு ஜே லக்ஷ்மணசங்கர் அவர்கள், திருமதி எல் சிவசக்தி அவர்கள் ஆகிய பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைய தலைப்பே தாய்மார்களை பற்றியதுதான். அதனால பார்த்தா நிறைய பேர் தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். முதல்ல இந்த தாய் குலத்துக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள். சிவகாசியில் வந்து பேசுறதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செயல். ஏன் தெரியுமா? ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படிக்கிறான், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் முழுக்க படிக்கிறது. வயிற்றில் குழந்தை இருக்கிற பொழுது எதையாவது கேட்டால் அது அந்த குழந்தைக்கும் போய் சேரும். இல்லைன்னா இரணியனுக்கு பிள்ளை பிரகலாதனா பிறந்திருக்க மாட்டான். இரணியன் பொல்லாதவன், பிள்ளை பிரகலாதன் மகா பக்தன். அது எப்படி? இரணியனுடைய மனைவி வயிற்றில் பிரகலாதன் இருந்தபோது நாரத முனிவர் பெருமான் நாராயணனை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். அந்த அம்மா அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அப்படியே தூங்கிட்டாங்க. அது என்னமோ தெரியலை, இந்த கூட்டத்தில் வந்து கேட்டால் தூக்கம் தன்னால் வருதா இல்லையா? அப்படியே தூங்கிட்டாங்க. இந்த நாரதர் நிறுத்தினாரா? அப்படின்னு யாரோ கேட்டாங்க. யாருங்கிறா? உள்ள பார்த்தா வயிற்றில் இருக்கிற புள்ள இருக்கு. ஓ, இந்த பய கேட்குறான் நாராயணமூர்த்தியின் பெருமையை பூரா அப்படியே பட்டியல் போட்டு நாரதர் சொல்ல 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 உள்ளே இருந்த பிரகலாதன் பரமபக்தனாக மாறிப்போனான். அம்மா வயிற்றில் இருக்கிற போது எதை அம்மா கேட்குறாளோ அது அந்த பிள்ளையை பாதிக்கும். அதனால தான் தாய்க்கு அவ்வளவு மரியாதை. சந்நியாசி தாயார் காலில் விழுந்து கும்பிடணும், சந்நியாசியை அவங்க அப்பா கும்பிடணும். அவங்க அப்பா சந்நியாசி காலில் விழுந்து கும்பிடணும், சந்நியாசி அம்மா காலில் விழுந்து கும்பிடணும். அம்மாவுக்கு குடியிருந்த கோயில். இன்னைக்கு நம்ம 2 செய்தி சொல்ல போகிறோம். தலைப்பென்ன? சாலை இருந்த தையல். சாலைன்னா என்ன தெரியுமா? ரோடு இல்லை, நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். சாலைன்னா ரோடு இல்லை. அந்த காலத்தில் கிராமங்களில் வயல் பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு பார்த்துக்குவாங்க. அந்த குடிசைக்கு சாலைன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? சாலைன்னு பேர். இங்கே சாலை இருந்த தையல்னா குடிசையில் இருந்த பெண் யாரு? 2 பேர். ஒரு பொண்ணு குடிசையில் இருந்ததுனாலே உலகம் முழுக்க அவளை போற்றுகிறது. இன்னொரு பெண்ணு குடிசையில் கொஞ்ச நாள் இருந்ததுனாலே உலகம் முழுக்க அவளை வணங்குகிறது. இந்த 2 பெண்களை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். முதல் பெண் இப்போ நம்ம கலியுகத்திலே வாழ்ந்தவள். இந்த 2வது பெண் 2 யுகத்துக்கு முன்னாலே வாழ்ந்தவள். முதல்ல கலியுகத்து பெண்ணை பார்க்கலாமா? கல்கத்தாவுக்கு வாங்க. கல்கத்தா போயிருக்கீங்களா?
கல்கத்தாவில் ஒரு காளி பார்த்துருக்கீங்களா? பத்திரகாளி. நாக்கு இங்கே வரைக்கும் தொங்கும் காளிக்கு. நான் கோயிலுக்கு போனேன். கல்கத்தா தமிழ் சங்கத்தில் பேசுகிறதுக்கு போயிருந்தேன். இந்த பத்திரகாளியை பார்க்கணும். கல்கத்தா காளி, காளிகாட், அதான் கல்கத்தா. காளிகாட் என்பது பின்னாலே கல்கத்தாவாகி விட்டது. பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு அன்பர் சொன்னார், பையில் 10 ரூபாய்க்கு மேலே வச்சுக்காதீங்க, ஏன் பிடுங்கிக்கிட்டு விட்டுருவாங்க கோயிலில். சரி, கரெக்டாக ஒரு 10 ரூபா நோட்டு வச்சுக்கிட்டு உள்ளே போனேன். அங்கே 2-3 பூசாரிகள், அப்பா எல்லாம் நல்லா வஞ்சகம் இல்லாமல் உடம்பை வளர்த்து வச்சுருக்காங்க. உருட்டி விட்டால் 6 மாதத்துக்கு உருண்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி திருமேனி. பக்கத்தில் வந்தாங்க, என்னை பார்த்தாங்க. காளிக்கு முன்னால் நிற்கிறேன். குனின்னாங்க. குனிஞ்சேன். வச்சாம் முதுகில் ஒரு அடி, சரியான அடி. போயிருக்கீங்களா? அந்த அடி வாங்கினா எனக்கு நாக்கு வெளியில் வந்துருச்சு. காளிக்கு போட்டியா? ஆமாங்க, அந்த அடி அடித்தா நம்ம பாவம் போயிடுமா. 10 ரூபாய்க்கு உள்ள கையை விட்டு எடுத்துக்கிட்டேன். நீ என்ன கொடுக்கறது? நான் கும்பிட்டு விட்டு வெளியில் வர்றேன். அம்மா காளி மாதா, செம அடி அடித்து விட்டு ஆத்தா. அடின்னா சரியான அடி. கல்கத்தா காளி மாதா. இப்படி ஒரு காளி. கல்கத்தாவிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் கங்கை ஓடுது. கங்கை ஹூபளியில் போய் கலக்குது. அங்கே தான் கலக்குது. கங்கோத்திரியில் உற்பத்தியாகி காசி பக்கமெல்லாம் வந்து கடைசி கல்கத்தாவுக்கு பக்கம் ஹூபளியில் போய் சேருது கங்கை. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு மேலே. அந்த இடத்துல கங்கை சேர்ற இடத்துல தட்சிணேஸ்வரம்னு ஒரு கோயில். தட்சிணேஸ்வரத்தில் ஒரு காளி மாதா. அவள் ரொம்ப அமைதியான காளி. இந்த நாக்கெல்லாம் இப்படி தொங்காது அவளுக்கு. அங்கே பலி கிடையாது. இந்த முதல் காளி கோயிலில் ஆட்டை வெட்டுறாங்க, எல்லாத்தையும் வெட்டுறாங்க. இந்த தட்சிணேஸ்வரத்தில் அதெல்லாம் பலி கிடையாது. எதிர்த்தாப்பில் 11 சிவலிங்கம். தாண்டி அந்த பக்கம் போனால் கங்கை. இங்கே அம்பாள் பராசக்தி. கீழே ருத்ரமூர்த்தியை போட்டு மிதிச்சுக்கிட்டு நிற்கிறாள். கம்பீரமான காட்சி. அவளுக்கு பேர் தெரியுமா? பவதாரிணி. அவளுக்கு என்ன பேர்? பவம்னா துன்பம், துன்பங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவள் பவதாரிணி. அழகா நிற்கிறாள். அங்கே ஒரு சாமியார், அவர் தான் அவளுக்கு பூஜை பண்ணுறவர். அவருக்கு பேர் தெரியுமா? பகவான் ராமகிருஷ்ணர். இப்போ அங்கே போகுது நம்ம கதை. பகவான் ராமகிருஷ்ணர். அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் கதாதரன். கயாவில் உள்ள பெருமாளுக்கு கதாதரன்னு பேர், கதையை தாங்கியவன். அந்த பேர் தான் வச்சாங்க. பின்னாலே ஊர் உலகம் அவரை பார்த்து இவர் ராமகிருஷ்ணர்னு பேரை மாற்றி பிடிச்சு. இந்த ராமகிருஷ்ணர் காளி மாதாவுக்கு பூஜை பண்ணுறார். பூஜைன்னு எப்படி தெரியுமா? அம்மா காளி பராசக்தி, உன்னை நான் பார்த்ததே இல்லையே, விக்கிரகத்தை தானே பார்க்குறேன், இந்த சாதாரண பெண்களை பார்க்குற மாதிரி உன்னை உடம்போட பார்க்கணும் தாயே. கண்ணீர் விட்டு அழுதார். காளி உடம்பு அப்படியே அந்த காட்சி கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் ராத்திரி அடிச்சுக்கிறார். உன்னை பார்க்காம இத்தனை நாள் ஓடி போயிடுச்சே, சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் தாயே, உன்னை நேரில் பார்க்க முடியாமல் என் வாழ்க்கை வீணாக போய்கிட்டே இருக்கேன். ஓடுகின்றனன் கதிரவன் அவன்பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய், நான் உன்னை தேடுகிறேன், எனக்கு காட்சி கொடுக்காமல் ஏமாற்றுகிறாயேன். அம்மா, தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடித்து கொள்ளாதே, நீ என்னை தள்ளிவிட்டால் நான் இனிமே எங்கே போய் நிற்பேன். அழுதார். இந்த வேட்டியை தண்ணீரில் போட்டு முறுக்கினால் எப்படி முறுக்கப்படுமோ அது மாதிரி என் நெஞ்சை யாரோ முறுக்குகிறார்கள் அம்மா. அவளது வருத்தம், அம்மாவை பார்க்க முடியலையே. அழுதார், அடிச்சுக்கிட்டார். காளி மாதா அசையவே இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நீ எனக்கு உடம்போடு காட்சி தராவிட்டால் இந்த வாளை எடுத்து வெட்டி கொண்டு உன் சன்னிதானத்தில் இறந்து போய்விடுவேன். காளி மாதா அதுக்கும் பேசலை. ராத்திரி 10:30 மணி வந்துட்டார். வாளை எடுத்துக்கிட்டு, நான் சாக போகிறேன் தாயே. வாளை எடுத்து ஓங்கினார்ல, நிமிந்து பார்க்கிறார்.
காளி மாதா அப்படியே மூச்சு விடுறா. இந்த மார்பு மேலே போயிட்டு வருது. அந்த கண்ணு முழிச்சு பார்க்குது. ஆச்சரியமாக இருக்கு. அடே, நம்ம நேரில் காட்சி கொடுத்துட்டாலே. கை தெரியுது, கால் தெரியுது, முகம் தெரியுது, கண்ணன் தெரியுது, அந்த மார்பு மூச்சு விடுறது தெரியுது. அம்மா தாயே பராசக்தி, அம்மணி ஜெகதம்பிகே, கருணாகரி பரமேஸ்வரி, கண்மணி காங்கவி பாடுறார். அப்படியே கொட்டுறார். கண்ணீர் கொட்டுது. அம்பாள் சிரிச்சபடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மா, அம்பாளை பார்க்க முடியுமா முடியாதா? சத்தியமாக முடியும். நீங்கள் கொஞ்சம் நினைக்கணும். ராமகிருஷ்ணர் எவ்வளவு நினைச்சாரு. அப்படி நினைச்சா அம்பாள் நேரில் காட்சி கொடுப்பான், உடம்போட காட்சி கொடுப்பான். அழுதார், அடிச்சுக்கிட்டார். அம்மா, காட்சி கொடுத்துட்ட, இந்த பிறவி எனக்கு நல்ல பிறவியாக மாறிட்டு. மாணிக்கவாசக பெருமானுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்ததை மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்றாரா இல்லையா? கண்ணால் யானும் கண்டேன் காண்க. கண்ணால் பார்த்தேன், கற்பனை இல்லை, கனவில்லை. சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. எல்லாம் திருவாசகம். அது மாதிரி காளி மாதாவை பார்த்துட்டார். மறுநாள் காலையில் பூஜை பண்ண போறார். சாப்பாடு பிரசாதம் காளிக்கு ஊற்றார். அம்மா சாப்பிடு. ஊரில் உள்ளவன்லாம் பார்த்தான். ராமகிருஷ்ணருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அம்மா, பின்ன காளி மாதாட்ட போய் சோறு ஊட்டுனா அந்த ஆள் பைத்தியம் தானே. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம தலைகீழா நின்றுக்கிட்டு ஒழுங்கா போறவனை எல்லாம் நீ தலைகீழா போறேன்னு சொல்ற மாதிரி. நமக்கு காளி காட்சி கொடுக்கலையா? இது கல்லு. கல்லுன்னு நினைச்சா கல்லு, கடவுள்னு நினைச்சா கடவுள். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணதாசன் வார்த்தை. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணிலே அன்பு இல்லைன்னா தெய்வத்தை கல்லென்று சொல்லிவிட்டு வாழ்க்கை முழுக்க பாவத்தை கட்டி கொள்ள வேண்டியதுதான். அம்பாவுக்கு சோறு ஊட்டுறாரு. ராத்திரி அவளை முதுகில் தட்டி கொடுத்து, அம்மா தூங்கு தூங்கு தூங்கு. என்னடா ஒரு மனுஷன் இப்படியா? ராமகிருஷ்ணருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ராமகிருஷ்ணர் மனைவிக்கு சாரதைன்னு பேர். அவ யாரு தெரியுமா? கல்கத்தாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் ஜெகராம்பாடின்னு ஒரு ஊர். என்ன ஊர்? ஜெகராம்பாடி. அங்கே தான் அந்த பொண்ணு பிறந்தது. அந்த பொண்ணுக்கு என்ன பேர்? சாரதை. அந்த பொண்ணுக்கு 3 வயசு. அவங்க பாட்டி அந்த பொண்ணை மடியில் வச்சிருக்கா. ஒரு கல்யாண நிச்சயதார்த்தம். அது நடந்த இடத்துக்கெல்லாம் நான் போய் பார்த்தேன். இந்த படமெல்லாம் போட்டிருக்காங்க. கல்யாண நிச்சயதார்த்தம் ஒரு பள்ளிக்கூடத்தில். இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கம். இந்த பாட்டி மடியில் இந்த குழந்தை. ஆண்களெல்லாம் நிறைய உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பாட்டி இந்த குழந்தைய பார்க்குற, சாரதா, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்குவே? யாரை பார்த்து? 3 வயசு பொண்ணை பார்த்து. அதுக்கு என்னம்மா தெரியும்? நீ யாரை கல்யாணம் பண்ணிக்குவே? அந்த பொண்ணு இப்படியே பார்க்குது. இந்த கடைசியில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. 21 வயசு, தாடி மீசை, இப்படி உட்கார்ந்து இருக்கார். இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். போடி, அவருக்கு 21 வயசு, உனக்கு 3 வயசு, சும்மாரு. பாட்டி அடக்கிட்டா. 4 வருஷம் ஆச்சு குழந்தைக்கு, 5 வருஷம் ஆச்சு குழந்தைக்கு. 5 வருஷம். அங்கேருந்து ஒருத்தர் வர்றார். அம்மா, என்ன? ராமகிருஷ்ணருக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? என்னையா சொல்கிறீங்க? அவருக்கு 23 வயசு, இவளுக்கு 5 வயசு. ராமகிருஷ்ணர்கிட்ட கல்யாணத்துக்கு கேட்டிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்குன்னு அந்த சாரதை வைக்கோல் கட்டப்பட்டு வளர்கிறாள். அம்மா, புரியுதா புரியலையா உங்களுக்கு? அது என்ன வைக்கோல் கட்டப்பட்டு வளர்கிறாள்? நம்ம வீடுகளில் மாம்பழம், மாங்காய் சாப்பிட்டு வைப்போம். மாமரம் வரும், முதல் பழம் வரும். எங்கள் தாயார் என்ன தெரியுமா செய்வாங்க? முதல் மாங்காய் வந்த உடனே அதை வைக்கோலால் சுற்றிடுவாங்க. ஏன்? அது கோயிலுக்கு. முதல் பழம் யாருக்கு? கோயிலுக்கு. நம்ம தொடப்படாது. அடையாளத்துக்கு என்ன பண்ணுறது? வைக்கோலை சுற்றி போடுறது.
அது பழுத்து வர்ற போது சாமிகிட்ட கொண்டே கொடுத்துரு. அப்போ என்ன அர்த்தம்? வைக்கோலார் சுற்றினால் அது தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மாம்பழம். அது மாதிரி பகவான் ராமகிருஷ்ணர் பேசுகிறார், எனக்காக வைக்கோலால் சுற்றப்பட்டு ஒரு பெண் சாரதை என்று பெயர் முகர்ஜி வீட்டில் இருக்கிறாள், அவள்தான் எனக்கு மனைவி. வந்து இதெல்லாம் சொல்லி கேட்டாங்களா, இவங்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு. சரி, 5 வயசு சாரதைக்கும் கிட்டத்தட்ட 22 23 வயசு ராமகிருஷ்ணருக்கு கல்யாணம் ஆச்சு. பொண்டாட்டியை தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாம். உங்களால் எல்லாம் முடியுமா? அதுதான் அந்த காலம். இந்த பொண்ணு கள்ளங்கவடம் இல்லாத பொண்ணு. ஏமா 5 வயசு பொண்ணுக்கு என்னமா தெரியும்? அது இப்படியே பார்க்குது. பகவான் ராமகிருஷ்ணர் கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறார். சரி, இப்போ இவளை விட்டுட்டு அவர் போயிட்டார் தட்சிணேஸ்வரத்துக்கு. இந்த பொண்ணு ஜெயராம்பாடியிலே இருக்கு வீட்டில். 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம். பொண்ணுக்கு 12 வயசு ஆயிடுச்சு, பெரிய பெண் ஆயிடுச்சு. ஊர்லேருந்து வந்தவன் சொல்கிறான், சாரதே, உன் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன சொல்கிறீங்க? காளி மாதாவோட பேசுகிறாரு, காளி மாதாவுக்கு சோறு ஊட்டுறாரு, ராத்திரி காளி மாதாவை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாரு. உனக்கு இன்னொன்று தெரியுமா சாரதை? என்ன சொல்லுங்க. ஒரு நாள் உன் புருஷன் காளி மாதாவுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த கோயில் சொந்தக்காரி ஜமீன்தாரிணி அம்மா, அந்த அம்மா முன்னால் உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிற போது உன் புருஷன் அந்த அம்மாவை அரைஞ்சிட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த அம்மா உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு, இவர் பூஜை பண்ணுறாரு. அந்த அம்மா மனசு பூஜையில் இல்லை. இன்றைக்கி ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது. இன்றைக்கி அந்த கேஸுக்கு நம்ம வக்கீல் வாய்தா வாங்குவாரோ மாட்டாரோ, ஒருவேளை கேஸ் வந்துட்டா என்ன ஆகுமோ, நமக்கு தோக்குமோ ஜெயிக்குமோ, இவ்வளவு லட்சம் ரூபா கேஸு. மனசு பூரா அங்கே இருக்குது, உடம்பும் கண்ணு இங்கே இருக்குது. ராமகிருஷ்ணர் பக்கத்தில் வந்தாரா, ஓங்கி ஒரு அறை விட்டார். இங்கே வந்துமா இந்த சிந்தனை? நமக்கெல்லாம் எப்படி இருக்குது? அறையிறதுக்கு நமக்கு ஆள் கிடையாது. அதனால் கண்டதை நினைச்சே வாழ்க்கையை முடிச்சு விட்டோம் இல்லையா? ஓங்கி அரைஞ்சிட்டாரு. காவக்காரன் ஓடி வந்துட்டான் வெட்டுறதுக்கு. அந்த அம்மா ஜமீன்தார நியமம், இல்லை இல்லை இல்லை, அவர் பண்ணது தான் சரி. அந்த அம்மாவை கும்பிடணுமா இல்லையா? நான் பண்ணது தப்பு. கோயிலுக்கு வந்தால் அம்பாளைத்தான் பேசணும், அவ கூடத்தான் இருக்கணும். நான் தெரியாதனமாக குடும்பத்தை நினச்சிட்டேன், அவர் அடித்தது சரி. இதையெல்லாம் சொல்லி ஜமீன்தாரணி அம்மாவை உன் புருஷன் அடிச்சு விட்டாரு, அவ்வளவு பைத்தியம். இந்த ஊருக்காரங்களை பார்த்தீங்களா? ஆண்டவங்கிட்ட எவன் அதிகமாக போகிறானோ அவனுக்கு நம்ம கொடுத்த பட்டம் பைத்தியம். அப்படித்தானே? சித்தர்களையெல்லாம் பைத்தியம்னு தானே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான். கடைசியாகத்தான் தெரியுது அவங்க பைத்தியம் இல்லை, நம்ம தான் பைத்தியம்னு. சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமியை தடுத்து ஆட்கொள்ள வந்த பொழுது சுந்தரமூர்த்தி என்ன சொன்னார்? பைத்தியம். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? சிவபெருமான் என்ன சொன்னார்? இந்த பாரு, நான் பைத்தியமாக இருக்கணும் இல்லையோ, உன்னுடைய வேலை எனக்கு தொண்டு செய்வது. வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும். அது மாதிரி சாரதைக்கு இப்போ வருத்தம், நான் என் புருஷனை பார்க்கணும். அம்மா 80 கிலோமீட்டர் போகணும்மா, வழியில் காடு, காட்டுப்பாதை. சாரதை எங்கே இருக்கிறா? ஜெயராம்பாடியில் அப்பா வீட்டு குடிசையில் இருக்கிறா. தலைப்பு சாலை இருந்த தையல். அப்பா வீட்டு குடிசை இன்னைக்கு அது இருக்குது. அந்த குடிசையெல்லாம் அதே மாதிரி வேஞ்சி வச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த கல்யாணம் பேசின இடம் எல்லாம் இருக்குது. அப்பாட்ட போகிறாள் சாரதை, அப்பா உங்கள் மாப்பிள்ளைக்கு பைத்தியம்ங்கிறாங்க, நான் பக்கத்தில் இருந்து பார்க்கணுமா இல்லையா? அம்மா நீ பார்க்கணும், உண்மைதான், ஆனால் நீ எப்படி தனியாக போவே? சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு, காட்டு வழி, நீ எப்படி தனியாக போவே? அப்பா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க 5 பேர் போகிறாங்களாம் கல்கத்தாவுக்கு, நான் அவங்களோட போயிடுறேன். இந்த பாரு அவங்க வேகமாக போவாங்க, உன்னால் நடக்க முடியாது. நான் நடந்துடுறேன் அப்பா, நான் எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்பா. ஆன்மா ஆண்டவனை அடைய துடிக்கிறது.
மறக்காதீங்க, ஆன்மா ஆண்டவனை அடைய துடிக்கிறது. நான் எப்படியாவது அவரை பார்க்கணும்மா. அப்பா நான் பார்க்கணும். சரிம்மா. அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த காலம் நடந்து தான் போகணும். இதெல்லாம் எப்போ தெரியுமில்ல, 1850 ஒட்டி. பகவான் ராமகிருஷ்ணர் மறைஞ்சது 1886. அவர் பிறந்தது 1836. 50 வருஷம் வாழ்க்கை. ராமகிருஷ்ணர் வாழ்ந்தது 50 வருஷம். ராமலிங்க சாமி வாழ்ந்தது 51 வருஷம். பாரதியார் வாழ்ந்தது 39 வருஷம். விவேகானந்தர் வாழ்ந்தது 39 வருஷம். கட்டபொம்மன் வாழ்ந்தது 39 வருஷம். அதுக்குள்ளே தான் இவ்வளவு சாதனை. நம்ம என்ன சாதித்தோம்? எங்கள் ஊரில் ஒருத்தனை கேட்டேன், ஏன்டா உனக்கு வயசு என்ன? எனக்கு 39. அட என்னடா சாதிச்சே? 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன். ஏதோ அவனால் இந்தியாவுக்கு முடிஞ்சது அதுதான். முடிஞ்சதானே கொடுப்பேன், முடியாதையா கொடுக்க முடியும்? இந்த பொண்ணு நடக்குது. எல்லாம் முன்னால் போகிறாங்க, நடக்க முடியலை. சின்ன பொண்ணு 12 வயசுமா, கால் வலிக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, சாரதை ராத்திரி 8 மணிக்குள்ளே இந்த காட்டை தாண்டிடணும், இல்லை மிருகங்களும் வரும், திருடங்களும் வருவான். நீ நல்ல அழகான பொண்ணு, அதான் என்ன பண்ணுறது? நடக்குது, முடியலை. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்காக நாங்களும் மாட்ட முடியாது போ. ஒத்த பொண்ணு ராத்திரி 12 மணி நடந்துக்கிட்டே இருக்கு. யாரை நினச்சி? பகவான் ராமகிருஷ்ணரை நினச்சி. அப்படியே போகுது. எதிர்த்தாப்பில் ஒரு திருடே கண்ணங்கரியில் இருக்கிறான். ஒரு 6 அடி உயரம் இருக்கிறான். மீசை இருக்கு. ஏன் சார் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன இவ்வளவு நேரம் ஒழுங்காத்தானே பேசினாருன்னு நினைக்கிறீங்களா? நான் பார்த்தேன். எங்கேன்னு சொல்கிறேன். திருடன் வந்து எய்த்தாப்பில் நிற்கிறான். இந்த பொண்ணு கவலைப்படலை. பக்கத்தில் அப்பா, அவனுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. என்னடா என்ன பார்த்து இந்த பொண்ணு அப்பான்னு கூப்பிடுது. அப்பா, உங்கள் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் அவரை பார்க்கணுமா வேண்டாமா, நீங்கள் சொல்லுங்கப்பா. அவன் கண்ணீர் விட்டுட்டான். என்னடா நான் திருட்டு போயேன், கொலைகாரன், கொள்ளக்காரன். இந்த சின்ன பொண்ணு மகாலட்சுமி மாதிரி வந்து நிற்கிது, என்னை அப்பான்னு கூப்பிடுது. நான் என்னை யாரும் இப்படி கூப்பிட்டது கிடையாது. உங்கள் மாப்பிள்ளைங்குது. இவளே எனக்கு சொந்தம் இல்லை, அவரை வேறு சொந்தமாக்கி பிடிச்சி. அப்பா, உங்கள் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் போய் பார்க்கணுமா வேண்டாமா அப்பா? கேட்குதா? உருகிட்டேன். அம்மா என்னம்மா சொல்கிற? தட்சிணேஸ்வரத்தில் உங்கள் மாப்பிள்ளை இருக்காரப்பா. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அவருக்கு பைத்தியம்ங்கிறாங்க. நான் போய் பார்க்கணும், அதுக்காகத்தான் இங்கே வந்தேன். எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா, இந்த காட்டில் மிருகம் வருமா, திருடன் வருவானா, இதுக்காக நான் அவரை பார்க்காம இருக்க முடியுமாப்பா? அம்மா, நீ நல்லா பார்க்கணும், வா, நான் ராத்திரி எங்கள் வீட்டில் உன்னை படுக்க வைக்கிறேன். காத்தால நான் கொண்டே விடுறேம்மா. மாப்பிள்ளைட்டே மடங்கிட்டானாவன், நான் கொண்டே விடுறேன்ப்பா. இவளுக்கு சந்தோஷம். ஒரு வீடு, குடிசை இன்னும் இருக்குமா? இன்னும் இருக்கு. நான் அந்த குடிசைக்கும் போய் பார்த்தேன். அந்த குடிசைன்னா ஓரளவுக்கு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு இடத்துல இந்த பொண்ணை படுக்க வச்சுட்டேன். வெளியில் காவலுக்கு நிற்கிறேன். ராத்திரி பூரா தூங்கல். கண்ணங்கரியில்னு இருக்கிறான் உயரம். அவனை பார்த்தா நான் சிவப்பு. இப்போ புரியுதா எப்படி இருந்தான்னு? சும்மா பளபளன்னு இருக்கிறான். நிற்கிறான் வெளியில். விடிஞ்சுது. இந்த பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போனான். ஆமாம், நான் எப்போ பார்த்தேன் அவனை? அவன் சிலையை இப்போ செஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல. இங்கே தான் அவன் நின்னான். அவன் சிலை இருக்குது. சிலையே அந்த கருப்பு அப்படி இருக்குது. நான் சிலையத்தான் பார்த்தேன். புரியுதா? அம்மா படுத்திருந்த இடத்துல ஜன்னலில் அம்மா படத்தை மாட்டி இருக்காங்க. சாரதாமணி தேவியார் படத்தை மாட்டி இருக்கிறாங்க. கண்ணீர் வருது. கூட்டிகிட்டு போகிறான். அப்பா, நீங்கள் தட்சிணேஸ்வரத்தில் உள்ளே வந்து உங்கள் மாப்பிள்ளையை பார்க்கணும்ப்பா. அம்மா, நான் பாவிம்மா, நான் அவரையெல்லாம் பார்க்குற நிலைமையில் இல்லைம்மா. அதெல்லாம் பரவாயில்ல அப்பா, அவரை பார்த்தீங்கன்னா உங்கள் பாவமெல்லாம் தீர்ந்து போயிடும்ப்பா. இல்லைம்மா, நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன். கூட்டிக்கிட்டு போனானா தட்சிணேஸ்வரத்தில் அவர் இருக்கிற இடம்
அந்த இடத்துக்கு போய், அம்மா நீ உள்ளே போ, நீங்கள் வாங்கப்பா. இல்லைம்மா நான் இன்னொரு தரம் வரேன், என்னை மன்னிச்சுக்க, என்னை மனுஷனாக்கி விட்ட தாயே. அவ இவனை அப்பாங்கிறான், இவன் அவளை அம்மாங்கிறான். இதம்மா உலகம் உறவு. புரியுதா? பிரியத்தோட பேசுங்க, உலகம் பூரா உங்களுக்கு சொந்தமாயிடும். ஆகுமா இல்லையா? நான் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினால் நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள்லாம் வாழ்த்துவீங்களா மாட்டீங்களா? இதுதான் வாழ்க்கை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. என்னங்க நான் படித்தேன், கண்ணீர் வருதம்மா, அதையெல்லாம் படிக்கணும். ராத்திரிக்கு எனக்கு தூக்கம் வரலன்னா இந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துடுவேன். சாரதாமணியை பற்றி படிக்க 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 கண்ணீர் கொட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மூடி வச்சுட்டு தூங்கினா நல்ல தூக்கம் வரும், சுகமாக தூக்கம் வரும். உங்கள் மாத்திரையெல்லாம் போட்டால் மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. இது தூக்கம் வரும். படிங்க சாரதையை பற்றி. சரி, உள்ளே போயிட்டான். அந்த இடத்துல பகவான் ராமகிருஷ்ணர் கட்டில் போட்டு உட்கார்ந்துருக்கார். இந்த பொண்ணு உள்ளே போயிடுச்சு. போன உடனே பார்க்குறாரு, 7 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த சின்ன பொண்ணு இன்னைக்கு 7 வருஷம் வளர்ச்சி இல்லை, கம்பீரமாக நிற்கிறா. பார்த்துட்டார். சாரதை காலில் விழுந்துட்டா. இப்படி உட்கார். கட்டில், இன்னும் கட்டிலெல்லாம் இருக்குது. இந்த கட்டில் வெள்ளை வெளியேர்னு துணி போட்டிருக்காங்க. ராத்திரி படுக்கிறோம் பாருங்க, அது என்றைக்கும் தூய்மையாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம ஒரு நாளையில் அதிகமாக இருக்கிறது அங்கே தான். சரியாம்மா? ராத்திரி இப்போ 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். 8 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்தது அப்போத்தானே. மற்ற நேரம் பூரா அசைஞ்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்போ அது தூய்மையாக இருக்கணுமா வேண்டாமா? ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு பெட்ஷீட் வாங்க போனேன். மகா அறிவாளி அவன். ஐயா என்ன கருப்பு கலராக பார்த்து வாங்குங்க. ஏண்டா? அப்போத்தான் அழுக்கு பட்டால் தெரியாது. அழுக்கு படலாமா, ஆனால் தெரியப்படாதான். அட கடங்காரா, அழுக்கு படப்படாதுன்னு சொல்லுவியா? நம்ம அப்படித்தான் மனசுலையும் அழுக்கு படலாம், அடுத்த ஆளுக்கு தெரியப்படாது. நம்ம உருப்பட முடியுமா? அழுக்கு பட்டா தெரியாது, கருப்பு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ. சரி, வெள்ளை வெள்ளையர்னு விரிச்சிருக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் அதை விட வெள்ளையாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த பொண்ணு காலில் விழுந்துதா, சாரதை இப்படி என் பக்கத்தில் உட்காரு. சந்தோஷம் இவளுக்கு. இந்த மனுஷனை போய் பைத்தியம்னு சொல்லிவிட்டாங்களே, அவங்க தாண்டா பைத்தியம். அன்பு பொங்கி புறவாகம் எடுக்குது. அவர் பக்கத்தில் உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு ஒன்றும் பேசலை, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. சாரதை, என்ன நீ என் மனைவி, சந்தோஷம் தாங்கலை இந்த குழந்தைக்கு. அம்மா 12 வயசு குழந்தை தானம்மா. அவருக்கு அதுக்குள்ளே 30க்கு மேலே ஆச்சு. அவர் எல்லா சாதனைகளும் பண்ணிட்டார். அவர் இமயமலையில் இருக்கார். இந்த பொண்ணு கீழே நிற்கிது. சாரதை, என்ன உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளுங்க. நான் காளி மாதாவை கும்பிடுறேன். ஒன்றை பார்த்தா கூட எனக்கு காளி மாதாவைத்தான் தெரியுது. நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு காளியாத்தான் தெரியும். சாரதை, சொல்லுங்க. நீயும் நானும் கணவனும் மனைவியும். ஊர் உலகத்தில் இருக்கிற மாதிரி 2 பேரும் வருஷத்துக்கு 2 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு வாழ்க்கை நடத்தலாமா? அல்லது நான் காளி மாதாவை கும்பிடுறவேன், உன்னை காளியாவே நினைக்கிறேன். உன்னை காளி மாதாவாக வைத்து வழிபாடு செய்து என்னுடைய பக்தி மார்க்கத்தை வளர்க்க பார்க்கிறேன். அந்த பக்தி மார்க்கத்துக்கு, என்னுடைய சாதனைகளுக்கு சாரதை நீ துணையாயிருப்பாயா தடையாயிருப்பாயா? அம்மா புரியுதா? துணையாயிருப்பியா தடையாயிருப்பியா? பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு வாழலாம்னா ராமகிருஷ்ணர் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ சாரதை சொல்கிற பதிலில் இந்தியாவின் மானம் நிற்கிறது. அமெரிக்காக்காரன் சொன்னால், இந்தியா தானே, அவன் பாம்பை கும்பிடுவான், பல்லியை கும்பிடுவான், மாட்டை கும்பிடுவான், அவன் காட்டு மிராண்டி பைய அப்படின்னு அமெரிக்காக்காரன் ஒரு காலத்தில் சொன்னான்.
சுவாமிஜி விவேகானந்தர் அங்கே போய் பேசிட்டு வந்த உடனே அமெரிக்காக்காரர் என்ன தெரியுமா சொன்னான்? இராணுவத்துக்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், அறிவியலுக்கு வேண்டுமானால் ஜெர்மனி தலைமை தாங்கலாம், வாணிகத்துக்கு வேண்டுமானால் இங்கிலாந்து தலைமை தாங்கலாம், ஆனால் கடவுளுக்கும் ஆன்மீகத்துக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரே நாடு அன்றும் இன்றும் என்றும் இந்தியா, இந்தியா, இந்தியா. இந்த கைதட்டு விவேகானந்த சுவாமிக்கு சொன்னாரா இல்லையா? ராமகிருஷ்ணர் இல்லைன்னா விவேகானந்தர் இல்லை, சாரதை இல்லைன்னா ராமகிருஷ்ணரே இல்லை. அம்மா, நீ என்னுடைய சாதனை வாழ்க்கைக்கு துணையாக இருப்பியா தடையாக இருப்பியா? இப்படி ஒரு பார்வை பார்த்தா, நான் இந்திய மனைவி, கணவனுக்கு துணையாயிருப்பேனே தவிர தடையாயிருக்க மாட்டேன். அம்மா புரியுதா? எல்லாரும் நினைச்சுக்கணும், நான் கணவனுடைய நல்ல செயல்களுக்கு மறக்கப்படாது. கணவனுடைய தட் இஸ் டு பி அண்டர்லைன்டு. கணவனுடைய நல்ல செயல்களுக்கு துணையாயிருப்பேனே தவிர தடையாயிருக்க மாட்டேன். ஆகா, பராசக்தி அப்படியே அந்த பொண்ணை தூக்கினாரா, மேடையில் வச்சிட்டார், அர்ச்சனை ஆரம்பிச்சிட்டாரு. காளி மாதாவுக்கு அர்ச்சனை. அந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டாளா, இவர் அர்ச்சனை பண்ண பண்ண அவளுக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள். எங்கேயோ போறா, நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, தான் யாருங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. என் பேரு சாரதை, எங்க வீட்டுக்காரர் எய்த்தாப்புல இருக்காரு, எல்லாம் மறந்து போச்சு. ஆனா ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே அருகு நுனி பனி எனைய. அந்த பாட்டில் திருப்புகள் அருணகிரிநாத சுவாமி சொல்லுவாரே, அது மாதிரி அப்படியே அந்த பெண் காளி மாதாவோடு ஒன்றி விட்டாள். இவரு கும்பிடுறார், நீதான் காளி மாதா, அதுக்காகத்தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னார். ஒருத்தன் பொண்டாட்டிய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, விதி எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். இப்போ அந்த பொண்ணு முழிச்சு பார்த்துதா, அம்மா பராசக்தின்னார். அவ கையெடுத்து கும்பிட்டு சிவபெருமானேன்னா. எப்படி வாழ்க்கை? காலையில் 3:30 மணிக்கு சாரதை எந்திரிப்பான், எல்லாரும் தூங்குவாங்க. கங்கைக்கரை, தட்சிணேஸ்வரம், 11 சிவன், முன்னால் கங்கை. நான் அதில் எல்லாம் குளிச்சிருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கும். பக்கத்தில் நகபத்தில் தான் அம்மா இருக்கிற இடம். 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிப்பா, யாருக்கும் தெரியாது. குளிச்சுட்டு அந்த அப்படி போர்த்திக்குவா. அந்த காலத்தில் ஜாக்கெட்டெல்லாம் போடுற பழக்கம் இல்லை, இந்த சேலையத்தான் சுற்றிக்கிறது. அப்படி அந்த பொண்ணு சுற்றிக்கிட்டு வந்து தலையை கோதுவா. தலை காயணும் இல்லை, டெய்லி தலை குளிக்கிறவ. அது அப்படி நிற்பா ஒரு வாசப்படி. அதையெல்லாம் காமிச்சாங்க, நான் பார்த்தேன், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. 4 மணி 4:30 மணிக்கு சமையல் ஆரம்பிச்சிடுவான். ராமகிருஷ்ணருக்கு வயிறு மென்மையானது, கடினமாக போட்டால் தாங்காது. மனசும் மென்மை, வயிறும் மென்மை. தகுந்தாப்பல சமையல் பண்ணுவார். யாராவது ஆள் வந்துட்டா அதுக்கும் சமையல் பண்ணுவார், வெளியிலே தெரியாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னாராம், ராமகிருஷ்ணருக்கு மனைவியா இங்கேயா இருக்கிறா, நாங்கள் பார்த்ததே இல்லையே. வெளியிலே வரமாட்டான், உள்ளேயே இருப்பாள். பகவான் ராமகிருஷ்ணர் இவளுக்கு கடவுளா நினைச்சார். ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். அவர் சாப்பிட்ற போது சாரதை தான் அவருக்கு பரிமாறுவார். கணவனுக்கு மனைவி தான் பரிமாற வேண்டும், அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. மனைவி தான் பரிமாற வேண்டும். இப்போ எல்லாம் மாறி போச்சு, என்னை மன்னிச்சுக்கிடுங்க. அந்த அம்மா சாயந்தரம் 7-8 மணிக்கு அடுத்த வீட்டில் போய் டிவியில் உட்காந்துருது. இந்த ஆள் ராத்திரி 10 மணிக்கு ஆஃபீஸை முடிச்சுட்டு பரிதாபமாக வந்து உட்கார்ந்துருக்காரு. டேபிளில் எல்லாம் வச்சுருக்கு. ஆமாம், எல்லாம் பண்ணியாச்சு. இவர் எடுத்து போட்டு சாப்பிட்றாரு. அந்த பக்கம் ஜன்னலுக்கு அங்கிட்டு ஒரு மாடு கட்டி கிடக்கு, இவ விட்டு மாடு. மாட்டுக்காரன் மாட்டுக்கு வைக்கோலை போட்டுட்டு போயிட்டேன். மாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவரை பார்க்குது, எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கும் மேடையில் வச்சுட்டு போயாச்சு, நானாக சாப்பிட்றேன், நீயா சாப்பிட்ற. ஆனால் நான் ஒன்றும் போடாமல் சாப்பிட்றேன், நீ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சாப்பிட்ற. இப்படித்தானையா வித்தியாசம்? கேவலமாக இல்லையா? சோறு போடுவா. யாருக்கு? ராமகிருஷ்ணருக்கு. ராமகிருஷ்ணர் இவளை மரியாதையாக நடத்துவார்.
வேலைக்கார பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அது அடியேம்பார். துயி, பெங்காலியில் துயி அப்படின்னா அடியே, நம்ம கூப்பிடுறோமில்ல அடி. சுட்டு பாரதியார் பாட்டில் கொண்டாடுவார், அடியேன்னு கூப்பிடுறது. இப்போவெல்லாம் கூப்பிட முடியாது, கூப்பிட்டா பிஞ்சு போயிடும், சொல்லக்கூடாது. அந்த காலம் அப்படியெல்லாம் கூப்பிட்ட காலங்கள் உண்டு. இந்த வேலைக்கார பொண்ணு அந்த பின்னால் போவா. அன்னைக்கு ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு பின்னால் போகிறான்னு நினச்சிக்கிட்டு அடியே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுன்னு இருக்காரு. யார? வேலைக்கார பொண்ணுன்னு பார்த்தா சாரதை. சாரதை என்னை மன்னிச்சிரு, உன்னை தெரியாமல் அந்த வார்த்தையால் கூப்பிட்டு விட்டேன். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கணவர் மனைவியை பார்த்து இந்த வார்த்தை உனக்கு சொல்லிட்டேன் சாரதை, என்னை மன்னிச்சுக்கோ. யாரு? பகவான் ராமகிருஷ்ணர், மறக்காதீங்க. இன்னொரு காட்சி பாருங்க, அவர் காசை கையினால் கூட தொட மாட்டார் ராமகிருஷ்ணர். இந்த விவேகானந்தருக்கு சந்தேகம், அது எப்படி கையினால் தொடாமல் இருப்பாங்க? இன்னைக்கு ராத்திரி இந்த ஆள் தூங்குற போது பெட்டுக்கு கீழே ₹1 வச்சுப்படுறது, ₹1 நாணயம் படுத்திருக்கார். கட்டில், அதுக்கு மேலே ஒரு சின்ன மெத்தை, அதுக்கு மேலே விரிப்புக்குள்ளே வச்சுட்டார். படுத்தாரா? என்னமோ குத்துதுப்பா. இன்னும் மெத்தைக்கு மேலேயா குத்தும்? குத்துதுப்பா. இல்லை ஒன்றுமில்லை, இந்த பாருங்க. படுக்கிறார். இல்லைப்பா, என்னமோ குத்துது, என்னால் படுக்க முடியாது. நரேந்திரா, மெத்தையை தூக்கினா ₹1 தூக்கி போடு. தூக்கி போட்டாச்சு. படுத்தார். இப்போ நல்லா இருக்கு. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கஞ்ச பயலுக, ₹1 வச்சுருக்காங்க, ஒரு ₹500 நோட்டையாவது வைக்கப்படாதா? அதான் நமக்கு அவருக்கு வித்தியாசம். காசை கையினால் தொட மாட்டார். ₹7 சம்பளம் மாதத்துக்கு. அந்த ஜமீன்தாரிணி அம்மா கொடுக்கிறது. மதுர்பாபு அவர் அந்த அம்மாவுடைய மாப்பிள்ளை. இவங்க தான் கோயில் நிர்வாகிகள். இந்த காசை ஒரு டப்பாவில் போட்டுருவார், தொடமாட்டார். அன்னைக்கு கூப்பிடுறார் அசிஸ்டண்ட்டை, இங்கே வா, என்ன எவ்வளவு பணம் இருக்குன்னு பாரு. அவன் பார்த்தான், இவருக்கும் காசு ஆசை வந்துருச்சு. எண்ணி பார்க்குறான், ₹300 இருக்கு. ராக்கால், இந்த சாரதைக்கு ஒரு தங்க வளையல் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். ₹300 நல்ல பட்டையா ஒரு தங்க வளையல் பண்ண முடியுமா? எப்போ? 1850-55 நல்லா பண்ணலாம். அப்போது எடுத்துக்கிட்டு போய் ஒரு தங்க வளையல் பட்டையாக பண்ணிக்கிட்டு வந்தான். சாரதை, இந்த வளையலை கையில் போடு, நீ நித்திய சுமங்கிலி. சுமங்கிலிக்கு அடையாளம் வளையல். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரி வளை கைமடமானி. வளையலை கையிலே அணிந்த பெண். வளையல் போட்டால் சுமங்கிலின்னு அர்த்தம். இதை போட்டுக்கள். சாரதை ஒரு மாதிரியாக பார்க்கிறார், ராக்கால் ஒரு மாதிரியாக பார்க்கிறார். ராக்கால், நாம் தவம் பண்ணினேன். ராமனும் சீதையும் காட்சி கொடுத்தார்கள். சீதை கைகளில் பெரிய தங்க வளையல் போட்டிருந்தாள். அவள் ஜனகனுடைய மகள். அதுக்கப்புறம் தவம் பண்ணினேன். கிருஷ்ணனையும் ராதையவும் பிருந்தாவனத்தில் பார்த்தேன். ராதை கிருஷ்ணனுடைய காதலி. ராதை கையில் ஒரு தங்க வளையல் போட்டிருந்தாள். சீதைக்கும் ராதைக்கும் சமம் என் சாரதை. இந்த புருஷன் கிடைப்பானம்மா? சீதைக்கும் ராதைக்கும் சமம் என்னுடைய சாரதை. அவளுக்கு ஒரு தங்க வளையல் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த தங்க வளையலை சாரதை நீ போட்டுக்கொள். அந்த அம்மா போட்டிருந்தாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் 1886 ஆகஸ்ட் மாதம் 14 ராத்திரி சமாதி ஆயிட்டார். மகா சமாதி. கொண்டு போய் சுடுகாட்டில் எரிச்சு விட்டாங்க. அப்போவெல்லாம் வசதி கிடையாது, எரிச்சாச்சு. இந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணணும். ஒரு வீட்டுக்கு முன்னால் கங்கை ஓடுது. சாரதையை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு 4 பெண்கள். சாரதை
இனிமே நீ கையில் வளையல் போடக்கூடாது, நீ இனிமேல் விதவை அமங்கிலி போடக்கூடாது. இந்த பொண்ணு பேசாமல் இருக்கு. என்ன 25 வயசுக்குள்ளே இருக்கணும், அவ்வளவுதானம்மா, பேசாமல் இருக்கு. 2 பேரும் சுத்தியலை எடுக்கிறாங்க. சாரதை வளையலை அப்படி காட்டு, அதை உடைக்கணுமா. கல்கத்தா உடைக்க போகிறாங்க. தண்ணிக்குள்ளே இருந்து எந்திரிக்கிறாங்க யாரோ. ராமகிருஷ்ணர் எந்திரிக்கிறார். சாரதை, நான் இங்கே தான் இருக்கிறேன், இதுவரை அங்கே இருந்தேன், இனி இங்கே இருப்பேன். நீ நித்திய சுமங்கிலி, நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்கு தென்பட மாட்டேன். அவள் அந்த வளையலை போட்டு கொண்டிருக்கட்டும். சாரதை நித்திய சுமங்கிலி. எல்லாரும் பயந்து போயிட்டான். கடைசி வரைக்கும் அம்மா கையில் வளையல் இருந்துச்சு. ஒரு நாள் கணவனும் மனைவியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கேருந்து கல்கத்தாவிலிருந்து ஒரு ஆள் வர்றார். பகவான் ராமகிருஷ்ணரை பார்த்து கும்பிடுறார். என்ன, நான் ஒரு சேட்டு, சரி, ஒரு 10,000 ரூபா கொண்டாந்துருக்கேன். எப்போ 10,000? 1860 ஒட்டி 10,000. பெரிய வீடு கட்டி விடலாம். இன்னைக்கு 10,000க்கு கக்கூஸ் கூட கட்ட முடியாது. இது அந்த காலம். 10,000 ரூபா கொண்டாந்துருக்கிறேன். எதுக்கு? பகவான் ராமகிருஷ்ணரை பார்க்குறான். இந்த 10,000த்தை வச்சு இந்த கட்டில், இந்த மேஜை இதெல்லாம் அழுக்கா கிடக்கு, மாற்றிருங்க, உங்கள் சௌரியத்துக்கு பயன்படுத்துங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பணம் வேண்டாம், இல்லை கொஞ்சமாவது வாங்கிக்கிடுங்க, எனக்கு வேண்டாம், நீ போகலாம். அவன் வேகமாக சாரதாமணிகிட்ட வந்தான். அம்மா, ஐயா வாங்கிக்க மாட்டேங்கிறாரு, 10,000 ரூபா பணம் கொண்டாந்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கிடுங்கம்மா. நம்ம வீட்டுக்காரியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பா? அந்த மனுஷனுக்கு புத்தி என்றைக்கும் அப்படித்தான். தனக்கும் புரியாது, சொன்னாலும் விளங்காது. நீங்கள் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், இதுதான் முதல் தவணைன்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்படித்தானே நம்ம வீட்டுக்காரி சொல்லியிருப்பா. சாரதை என்ன தெரியுமா சொல்கிறா? ஐயா, இந்த பணத்தை வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன்? அவருக்குத்தானே செலவழிக்க போகிறேன். எப்போ அவர் வேண்டாம்னுட்டாரோ இந்த பணம் எனக்கு என்னத்துக்கு, நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. என்னடா ஒரு குடும்பத்தில் பணம் வேண்டாம்ங்கிறதுக்கு இப்படி ஆட்களா? அந்த பக்கம் வந்தால் ராமகிருஷ்ணருடைய அம்மா வயசான கிழவி உட்கார்ந்துருக்கு. இவன் அங்கே வந்துட்டான். தாயி, என்ன, உங்கள் மகன்கிட்ட போய் கேட்டேன், 10,000 வேணான்ட்டாரு, மருமகளும் வேணான்ட்டா, நீங்கள் வாங்கிக்கிடுங்க, நான் என்னப்பா செய்ய போகிறேன்? இந்த சேலை சோறு கிடைக்கிது, போதும், வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம். உண்பது நாடி, உடுப்பது 4 முழம், போதும். அம்மா அம்மா, நான் கொண்டாந்துட்டேம்மா, ஒரு 5,000ஆவது வாங்கிக்கிடுங்கம்மா. வேண்டாம்ப்பா. அம்மா, ஒரு 1000ஆவது வாங்கிக்கிடுங்கம்மா. முடியாதப்பா. அம்மா, என்னமாவது வாங்கிக்கிடுங்கம்மா. அப்படியா? பாவம், உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, ஒரு 1/2 அணா கொடு. 1/2 அணான்னா தெரியுதா? 1 32 ரூபா. 1 ரூபாயில் 32ல் ஒரு பங்கு 1/2 அணா. அந்த காலத்தில் 16 அணா 1 ரூபா. இந்த பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், 16 அணா 1 ரூபா. அப்போ 1/2 அணான்னா 32ல் ஒரு பங்கு 1/2 அணா. 1/2 அணா கொடு, ஜலதோஷம் வந்தால் பொடி வாங்கி போட்டுக்குவேன். பார்த்தான், இப்படி ஒரு குடும்பமா? பையனும் வேண்டாங்கிறா, மருமகளும் வேண்டாங்கிறா, மாமியாரும் வேண்டாங்கிறா. கும்பிட்டு போகிறார். அடுத்த நாள் இன்னும் 10 பேர் வர்றாங்க கல்கத்தாவிலேருந்து. பகவான் ராமகிருஷ்ணரை பார்க்குறாங்க. சாமி, நீங்கள் கல்கத்தாவுக்கு வரணும். நல்லா வர்றேன், அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வரணும். இப்போ அவர் என்ன சொல்லணும்? அவள் வருவா மாட்டா, ஏதாச்சும் ஒன்று தானே சொல்லணும். பகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவள் விரும்பினால் வரட்டும். இப்போ என்னம்மா பண்ணுறது? போகிறதா போகிறது இல்லையா? அந்த ஆள் இங்கே வந்தான் சாரதைட்ட. அம்மா, ஐயா சொல்லிட்டாருல்ல, அவள் விரும்பினால் வரட்டும்னு, நீங்கள் வாங்கம்மா. இல்லைப்பா, நான் வரமாட்டேன். என்னம்மா, அவர் தான் சொல்லிட்டாருல்ல. அவர் என்னப்பா சொன்னார்? அவள் விரும்பினால் வரட்டும்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விரும்பவில்லை, அவள் விரும்பினால் வரட்டும்.
அப்படித்தானம்மா அர்த்தம். இப்போ நானும் இன்னொருத்தரும் போகிறோம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, நான் என்ன சொல்கிறேன், அவர் வேணா போகட்டும். அப்போ என்ன அர்த்தம், நான் போக மாட்டேன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்லிவிட்டாரு, அவள் விரும்பினால் வரட்டும், நான் விரும்பலை, அவள் விரும்பினால் வரட்டும், அதனால நான் போகலைன்ட்டு அந்த அம்மா. என்னங்க கணவன் மனைவி வாழ்க்கை. இன்னும் ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி. பகவான் ராமகிருஷ்ணர் 1886 மறைந்து விட்டார். இந்த சாரதைங்கிற பொண்ணு அதுக்கப்புறம்தான் ரொம்ப நாளைக்கு இருக்கு, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு இருந்து ராமகிருஷ்ண இயக்கத்தை உண்டாக்கி ராமகிருஷ்ண மடங்களை கட்டி சுவாமி விவேகானந்தரும் சமாதி ஆயிட்டார். அதுக்கப்புறமும் இருந்தது யாரு, சாரதாமணி தேவியார். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சாரதையை பார்க்கறதுக்கு வர்றார். காய்ச்சல் அவருக்கு. இந்த கங்கை தண்ணி இருக்குல்ல, அது போட்டில் அள்ளி அள்ளி தலையில் ஊற்றிக்கிறாராம். என்ன சாமி காய்ச்சல்ல இந்த தண்ணியை ஊற்றினா காய்ச்சல் ரொம்ப ஆயிருமே. இல்லை, சாரதாமணி தேவியார் ரொம்ப தூய்மையானவள், அவளை பார்க்கறதுக்கு நான் என்னை இன்னும் கொஞ்சம் தூய்மையானவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் கங்கை தண்ணீரை தலையில் ஊற்றி என்னை தூய்மையானவனாக ஆக்கிக் கொள்ளுகிறேன். இன்னொருத்தரை கூட்டிக்கிட்டு போறாரு, 2 பேரும் போறாங்க. சாரதாமணி தேவியார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விவேகானந்த சுவாமி என்ன பண்ணார், சடார்னு கீழே விழுந்துட்டார். விழுந்து கும்பிடுறார். அந்த ஆள் நிற்கிறாரா, ஊங்கிறார், நீ விடுறா, இவளை கும்பிடுறது பெரிய புண்ணியம்டா. காலில் விழுந்து கும்பிடுறார். கும்பிட்டு எந்திரிக்கிறார். சாரதாமணி வாழ்த்துகிறாள். உங்களுக்கு என்ன மாதிரி நினப்பு வருதா? இது ஒரு தையல், சாலை இருந்த தையல். குடிசையில் தானே இருந்தா. அவர் இறந்ததுக்கப்புறம் அவ்வளவு கஷ்டப்பட்டா. வசதி இல்லாத குடும்பம். எல்லா சாமியார்களும் பகவான் ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் விவேகானந்தர் உள்பட அத்தனை பேரும் தெருவில் பிச்சை எடுக்கிறாங்க. ராமகிருஷ்ணர் இறந்தபோது அதுதான் சூழ்நிலை. இந்த அம்மா கண்ணீர் விடுறாங்க, என் பிள்ளைகள்லாம் பிச்சை எடுக்குதே. ஒரு முறை சாரதாமணியினுடைய அம்மா ராமகிருஷ்ணரை பார்க்குறா. இருந்திருந்து என் பொண்ணை இவருக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தனே, ஒரு பேரம்பேத்தி கூட கிடையாதே. ராமகிருஷ்ணர் சிரிக்கிறார். அத்தே, உலகம் பூரா உன் பொண்ணை அம்மான்னு கூப்பிட போகுது அத்தே, நீங்கள் கூப்பிடுறமா இல்லையா? அமெரிக்காவுக்கு போங்க, ராமகிருஷ்ண இயக்கம். லண்டனில் ராமகிருஷ்ண இயக்கம், ஜெர்மனியில் ராமகிருஷ்ண இயக்கம். எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற இடத்துல சாரதையினுடைய படம் மாட்டியிருக்கு. காலை நீட்டிக்கிட்டு வயசான பொண்ணா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சாப்பாடு போடுறது அன்னை சாரதை. சரி, அவர் இறந்ததுக்கு அப்புறம் கயாவுக்கு போகிறாங்க அம்மா. கயா போயிருக்கீங்களா? காசியிலிருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர். பீகார். ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு 1000 லாரி எதிர்த்தாப்பில் வரும். லாரின்னா அவ்வளவு லாரி வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. டிராஃபிக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமம். 256 கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும். இடுப்பெலும்பை கலட்டி காய போடணும். இந்த அம்மா அந்த காலத்தில் கயாவுக்கு போனாங்க. புத்த கயா. பௌத்தர்கள் புத்தருக்கு கோயில் கட்டி இருக்காங்க. சீனாக்காரங்க சீனாவில் இருக்கிற மாதிரி கோயில், திபேத்துக்காரன் திபேத்தில் இருக்கிற மாதிரி கோயில், நேபாளத்துக்காரன் நேபாளத்தில் இருக்கிற மாதிரி கோயில். அத்தனை 25 கோயில். நான் ஒரு நாள் போனேன், 3 நாள் இருந்தேன், பூரா சுற்றி பார்த்தேன். இன்னும் பாக்கி இருக்கு. சாரதாமணி தேவியார் அப்படி பார்க்குறாங்க. பகவான் ராமகிருஷ்ணரே, பௌத்தர்கள் இவ்வளவு பெரிய ஆலயங்களை கட்டிக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் தெருவில் பிச்சை எடுக்கிறார்கள். இது உங்களுக்கே சரிதானா? இந்த குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும்.
அதுக்கு அப்புறம்தான் 1900 ராமகிருஷ்ண மடம் உருவாக்கப்பட்டது. 1902 விவேகானந்தர் மகா சமாதி ஆயிட்டார். யாரு மிச்சம்? சாரதா மிச்சம். இருந்து நிர்வாகம் பண்ணி அதுக்கப்புறம் 12-13 ஆண்டுகள் அந்த இயக்கத்தை முறைப்படி செய்து சிறப்பு பெற்றவள் சாரதை. லண்டன்லேருந்து ஒரு பொண்ணு, அவ பேரு மார்கரெட்டுன்னு பேரு. விவேகானந்த சுவாமியினுடைய பேச்சை கேட்டா சந்தோஷமா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணாத கன்னி பொண்ணு நேர கல்கத்தாவுக்கு வந்துட்டா. சாரதாமணி காலில் விழுந்துட்டா. அம்மா, நான் உங்க பொண்ணு. சாரதாமணி எடுத்து அணைத்து கொண்டாள். இல்லை, உனக்கு பேர் என்ன? மார்கரெட். இல்லை, நீ கடவுளுக்கு தரப்பட்ட நைவேத்தியம். உன் பெயர் சிஸ்டர் நிவேதிதா. சிஸ்டர் நிவேதிதா. நைவேத்தியம், கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணப்பட்ட பொண்ணு. உன் பேரு நிவேதிதா. அந்த பொண்ணு விவேகானந்தருக்கு சிஷ்யையாக இருந்து ராமகிருஷ்ண இயக்கத்தை வளர்த்தது. ஒரு நாள் அம்மா நடந்து வர்றாங்க. அப்படி நடந்து வர்ற போது திடீர்னு ஒரு நினப்பு. காசிக்கு போய் கங்கையில் குளிக்க நினைச்சோம், குளிக்கலே. வாழ்க்கையில் ஒரு முறையாவது கங்கையில் குளிக்கணும், ஒரு முறையாவது காசியை போய் பார்க்கணும். இதுவரைக்கும் பார்க்காட்டாலும் இப்போவாவது காசியை போய் பார்க்கணும். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் காசியை சொர்க்கமாக ஆக்கி வச்சிருக்கார். இன்னைக்கு கோயிலுக்குள்ளே 70,000 பேர் நிற்கலாம். முந்தி போக முடியாது. சந்து, எல்லா சந்துக்குள்ளேயும் மாற்று மதத்துக்காரர்கள், எல்லா வீட்டுக்குள்ளேயும் சிவலிங்கம். இப்போ இவர் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து எல்லாரையும் வேறு இடத்துக்கு அனுப்பி எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்து அந்த இடத்த பூரா வாங்கி பார்த்தா உள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சிவலிங்கம் இருக்கு. எத்தனை வருஷம் எடுத்து அந்த சிவலிங்கத்தை கோயிலுக்குள்ள வச்சு அந்த பகுதியை பூரா கோயிலுக்கு பிரகாரமாக்கி இப்போ கங்கையிலேருந்து குளிச்சுட்டு நேர கோயிலுக்குள்ளே வரலாம். 70,000 பேர் நிற்கலாம் கோயிலுக்குள்ளே. நான் வருஷத்துக்கு 2-3 முறை போயிட்டு வரேன். கூட்டம் தாங்கலை. இப்போ அதுலேயும் அயோத்தியில் கோயில்ன உடனே கூட்டம் 5 பங்கு ஆயிடுச்சு. இப்போ காசியில் கங்கை. அம்மா என்ன நினச்சாங்க? அப்போ நான் கங்கையில் குளிக்கலை, காசிக்கு போக முடியலை. காசி கங்கையில் குளிக்கணுமா? கல்கத்தா கங்கையில் குளித்தா பத்தாதான். அம்மா பாட்டு ஞாபகம் வருதா? காசி கங்கையில் மேவிய பெருமாளே, மாலை அன்றமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. காசி கங்கையில் குளிக்கணும். எதிர்த்தாப்புல ராமகிருஷ்ணன் நிற்கிறார். என்னடா, இறந்து போனவர் நிற்கிறார். கும்பிடுறாங்க. கட்ட விரலை பார். கட்ட விரலை பார்த்தா பீரிட்டு அடிக்குது கங்கை. ஏதோ ஃபவுண்டன் மாதிரி, நீரூற்று மாதிரி. இந்த அம்மா குனிஞ்சாங்க, தலையில பட்டுது, நல்லா குளிச்சாங்க. முழிச்சு பார்க்குறாங்க, ராமகிருஷ்ணரை காணோம், நீரூற்ற காணோம், சேலை நனைஞ்சிருக்கு. எத்தனை காட்சிகள். அதுக்கப்புறம் அன்னையார் சமாதி அடைந்தார்கள். இருங்க, முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இப்போ அங்கே தான் அடுத்ததுக்கான தொடக்கம் உருவாக போகிறது. அம்மாவுக்கு ஒரு ஆசை, சாரதா அம்மாவுக்கு. என்ன, ராமேஸ்வரத்துக்கு போகணும். என்ன, பகவான் ராமகிருஷ்ணர் ராமேஸ்வரத்துக்கு வந்ததில்லை, அவங்க அப்பா வந்திருக்கார். அந்த காலம் நம்ம சவுத் இந்தியா ராமேஸ்வரம்னு சொன்னால் நம்ம காலில் விழுந்துடுவாங்க. அந்த ஊரில் ராமேஸ்வரத்துக்கு அவ்வளவு மரியாதை. காசினால கண்ணீர் வந்துடும், சிவகாசின்னா ரொம்ப கண்ணீர் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா, காசிக்கு போனவங்க அந்த நினைப்பா இந்த ஊருக்கு சிவகாசின்னு பேர் வச்சாங்க. புரியுதா? காசியில் போய் வழிபாடு பண்ணுறது அவ்வளவு சிறப்பு. இப்போ நம்முடைய அன்னையார் காசியில் இருந்து ராமேஸ்வரம் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. புறப்பட்டு வந்துட்டாங்க. மதுரைக்கு வந்துட்டாங்க. மீனாட்சியை தரிசனம் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு வர்றேன் தகவல் கொடுத்துட்டாங்க.
பாஸ்கர சேதுபதி ஆட்சி காலம். பாஸ்கர சேதுபதி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பின புண்ணியவான். யாரு வர்றா? சாரதையா? என் குருநாதர் விவேகானந்தர், அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ணர், அவருக்கு காளி மாதாவாக காட்சி அளித்தவள் சாரதை. ஒரு முறை ராமகிருஷ்ணர் நடந்து வந்தபோது ஒரு சாமியார் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ராமகிருஷ்ணர் அவரை தலையில தட்டினாராம். என்ன பண்றேன்? நான் தவம் பண்றேன். யாரை பார்க்கறதுக்கு? காளி மாதாவை பார்க்கறதுக்கு. போட முட்டாளே, காளி மாதா அடுப்படியில் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறா, போய் பாரு. வந்து பார்த்தா சாரதாமணி தேவியார் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறாங்க. அவர் பின்பக்கம் பார்த்தார் சாரதை, முன்பக்கம் பார்த்தா பராசக்தி காளி மாதா. காலில் விழுந்துட்டாரு. தெரியுதா? தன் மனைவியை காளியாக நினைத்து காளியாகவே மாற்றி வழிபட்டவர் ராமகிருஷ்ணர். அம்மா எங்க வந்தாங்க? ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க. பாஸ்கர சேதுபதி வரவேற்றார். ராமேஸ்வரத்தில் அம்பாளுக்கு பேர் தெரியுமா? சொல்லுங்க. பர்வதவர்தனி. தாயுமானவர் ஒரு தமிழ் பேர் வச்சாரே, தெரியுமா? பர்வதவர்தனிங்கிறது சமஸ்கிருதம். வரைராஜனுக்கு இருகண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்ணுமையே, மலை வளர் காதலி. பர்வதவர்தனி. பர்வதம்னா மலை, மலை வளர் காதலி, அதான் தமிழ். வரைராஜனுக்கு இருகண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்ணுமையே. போய் பார்க்குறாங்க. மலை வளர் காதலி. மகாராஜா என்ன தெரியுமா சொன்னார்? உள்ள கூட்டிகிட்டு போய் அம்மாவை உட்கார வை. ராமேஸ்வரம் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க அம்மா. நம்மளாம் போக முடியாது, அப்படி உள்ள உட்கார வை. இங்கே சிவலிங்கம், அம்மா இங்கே. யாரு ஆணரி? சேதுபதி ஆணை. கோயில் சேதுபதி கோயில். அந்த மேலே இருக்கிற மூடியை எடுத்து காட்டு. ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் மண்ணு, மேலே ஒரு மூடி. அந்த மூடிக்குத்தான் அபிஷேகம் பூரா. மூடியை எடுத்தாச்சுன்னா மண் அபிஷேகம் பண்ணால் கரைஞ்சிரும். ராமாயண காலத்திலே ராமரும் சீதையும் வந்த பொழுது ஆஞ்சநேயரை அனுப்பினார்கள், சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வா. எங்கே போய்? காசிக்கு போய். இவர் காசிக்கு போனாரா, ஒரு இடத்துல கருடன் பறந்தான். கருடன் பறந்த உடனே இந்த சிவலிங்கம் நல்லதுன்னு பெரிய சிவலிங்கத்தை தூக்கிட்டாரு. தூக்கி தோளில் வச்சாரா, பைரவர் வந்துட்டார். இந்த பாரு, காசிக்கு காவல் நான் தான், என் உத்தரவில்லாமல் வந்தது தப்பு, இதை தூக்கிக்கிட்டு போகிறது அதை விட தப்பு. ஆஞ்சநேயர் நான் பார்க்குறேன் ஒன்னேங்கிறாரு. பைரவருக்கு ஆஞ்சநேயருக்கும் சண்டை. பைரவரும் சிவ வடிவம், ஆஞ்சநேயரும் ருத்ர அம்சம். எங்க இந்த கையும் இந்த கையும் சண்டை போட்டா யாரு ஜெயிப்பா? இது பைரவர், இது ஆஞ்சநேயர், சிவ அம்சம். ஒருத்தரும் ஜெயிக்க முடியலை. தேவர்கள் காலில் வந்து விழுந்தாங்க. சாமி, சிவமும் சிவமும் மோதக்கூடாது, நிறுத்துங்கள். பைரவர் சொன்னார், இனிமேல் காசியில் கருடன் பறக்கக்கூடாது. அது பறந்ததுனால தானே இதை எடுத்தார் இவர். அடுத்தாப்புல ரொம்ப முக்கியம், இங்கே என் உத்தரவில்லாமல் இவர் எடுத்து விட்டார். இந்த எடுத்த சிவலிங்கத்தை இவர் எடுத்து கொண்டு போகட்டும். எந்த சிவலிங்கம்? காசி சிவலிங்கம். இவ்வளதும் பண்ணி இவர் தூக்கிக்கிட்டு வர்றதுக்குள்ள இங்கே நேரம் ஆயிடுச்சு. நேரப்படி பார்க்கணும், பிரதிஷ்டை பண்ணணும். ராமர் சீதையை பார்த்தார். அம்மா, மண்ணை எடுத்து சிவலிங்கம் பண்ணு. கடற்கரை மண்ணு எடுத்து சீதை சிவலிங்கமாக்கினாள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ராமேஸ்வரம் மூலலிங்கம். அதுக்கு ஒரு மூடியை போட்டு கவுத்து வச்சிருக்காங்க. ஆஞ்சநேய சாமி கொண்டாந்தாரில் பெரிய சிவலிங்கம் வெளியில் வச்சிருக்கிறாங்க. முதல் பூஜை அவருக்கு, ரெண்டாவது பூஜை தான் சீதை வச்ச சிவலிங்கத்துக்கு. இப்போ சாரதாமணி தேவியார் இந்த மூலலிங்கத்துக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மூடியை எடுத்தாச்சு. எடுத்தா என்ன லிங்கம் இருக்கும்? பழைய மண்ணு லிங்கம் இருக்கு.
அப்படி பார்த்தாங்களா, அட அன்னைக்கு வச்ச மாதிரியே இருக்கே. புரியுதா புரியலையா? அன்னைக்கு வச்ச மாதிரியே இருக்கே. பக்கத்தில் இருந்த தோழி கோலாப் மான்னு பேர். அம்மா என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமில்லை 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 மறைச்சிட்டாங்க. அப்போ என்ன புரியுது? அன்னைக்கு வச்ச சீதை தான் இப்போ வந்திருக்கிற சாரதை. ராமனுக்கு சீதை எப்படியோ, கண்ணனுக்கு ராதை எப்படியோ, ராமகிருஷ்ணருக்கு சாரதை. திரேதா யுகத்தில் ராமாவதாரத்தில் சீதை, துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ராதை, கலியுகத்தில் ரெண்டும் சேர்ந்த ராமகிருஷ்ணாவதாரத்தில் சாரதை. சீதை பிளஸ் ராதை இஸ் ஈக்குவல் டு சாரதை. இப்படி ஒரு ஈக்குவேஷன். சீதை பிளஸ் ராதை இஸ் ஈக்குவல் டு சாரதை சொன்னாங்க அம்மா. அதுக்கப்புறம் அவங்க சமாதி ஆயிட்டாங்க. நிறுத்துங்க. அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு வச்ச மாதிரியே இருக்கே. அன்னைக்கு வச்சது யாரு? சீதை. அவள்தான் இரண்டாவது சாலை இருந்த தையல். என் தலைப்பென்ன? சாலையுள் இருந்த தையல்னு கம்பன் வாக்கு. சீதை என்ன குடிசையிலையா இருந்தா? ஜனகராஜாவுக்கு பொண்ணு, அயோத்தியிலே தசரத சக்கரவர்த்திக்கு மருமகள், ராமச்சந்திரமூர்த்திக்கு மனைவி. என்னங்க மகாலட்சுமி குடிசைகளையா இருந்தா? குடிசைகளை இருந்தாளா இல்லையா சொல்லுங்க? இருந்தா. அதான் தலைப்பு. ஆமாம், சீதை எப்போ குடிசைகள் இருந்தா? யோசிங்க. காட்டுக்கு போயாச்சு. 3 பேர் காட்டுக்கு போகிறாங்க. முதல்ல போகிறது ராமன், ரெண்டாவது போகிறது சீதை, மூணாவது லக்ஷ்மண பெருமாள். இப்படித்தான் போவாங்க. சீதைக்கு காவலாம். ராமரும் சீதையும் போன உடனே உட்காந்துக்குவாங்க. லக்ஷ்மண பெருமாள் அங்கே இருந்த எல்லாத்தையும் எடுத்து குடிசை கட்டுவார். அப்புறம்தான் போய் உட்காருவாங்க. தண்டகாரண்யம் அங்கே வந்துட்டாங்க. குடிசை, அருமையான குடிசை. யார் கட்டி கொடுத்தா? லக்ஷ்மணன். ராமன் கேட்குறான், லக்ஷ்மணா 2 பேரும் ஒன்றா தானடா தெரிஞ்சான், இந்த குடிசையெல்லாம் கற்றுக்க நீ எப்படா கற்றுக்கிட்ட? எனக்கு தெரியலையே. லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணா உனக்கு தொண்டாற்றுவது என் நோக்கம். உனக்கு என்ன தேவையோ அது எனக்கு தானே பிடிபட்டு விடும். குடிசை கட்டிட்டாங்க. அந்த குடிசைக்குள்ளே தான் 3 பேரும். 3 பேரா? கணவனும் மனைவியும் படுத்திருப்பாங்க. வெளியில் லக்ஷ்மணன் காவல் காத்துக்கிட்டு இருப்பான். 14 வருஷம் தூங்கலை, 14 வருஷம் சாப்பிடலை லக்ஷ்மணன். எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காமலும் 14 ஆண்டுகள் உண்ணாமலும் இருக்கிறானோ அவன்தான் இந்திரஜித்தனை கொல்ல முடியும். ராமனால கூட முடியாது. லக்ஷ்மண பெருமாள் 14 வருஷம் சாப்பாடு இல்லை, 14 வருஷம் தூக்கம் இல்லை. வெளியில் காவல் காக்கணும். உள்ளே சீதை. அங்கேதான் ராவணன் வந்தான். இந்த இடம் எங்கே இருக்கு? நம்ம நோட் அடிக்கிறாங்க பாருங்க, நம்ம இந்தியாவில். நாசிக் பஞ்சவடி. அங்கே போய் பார்க்கணும். அதையெல்லாம் பஞ்சவடி. பஞ்சவடியில் தான் ஒரு குடிசை கட்டினா. யார் கட்டின குடிசை? லக்ஷ்மணன் கட்டின குடிசை. அதில் தான் சீதையும் ராமனும் இருக்கிறாங்க. அங்கே தான் ராவணன் வந்தான். உங்களுக்கெல்லாம் கதை தெரியும். நான் சுந்தரகாண்டத்துக்குள்ளே ஓடணும். இப்போ அது கேட்டால் ரொம்ப புண்ணியம். ராவணன் வர்றான். லக்ஷ்மண பெருமாளை ஏமாற்றி அனுப்பிச்சாச்சு. பொன்மானுக்கு பின்னாலே ராமன் தேடி போனான். பொன்மான் ரொம்ப தூரம் போயிற்று. கடைசி ஒரு அம்பு விட்டார் ராமன். சீதே லக்ஷ்மணா என்று ராமன் குரலில் கத்திக்கொண்டு இறந்து போய்விட்டான் மாரீசன் என்ற பொன்மான். இது மாயமான். இங்கே சீதை லக்ஷ்மணனை பார்த்தா, ஐயோ ராமருடைய குரல் கேட்குதே, அவர் இறந்து போயிட்டாரு போல இருக்கே, நீ நிக்கிறிய தம்பி அங்கே ஓடு. லக்ஷ்மணன் என்ன சொன்னா? அம்மா, ராமன் இறந்தால் உலகம் அழிந்து போய்விடும். இது மாயை. அந்த மான் மாயமான், அரக்கர் மாயை இல்லை. கோபமா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா.
அதுக்குத்தான் 1 வருஷம் சிறையில் இருக்காப்புல ஆகிப்போச்சு. என்ன வார்த்தை சொன்னா, ராமனுக்கு தீங்கென்று எண்ணிக்கொண்டும் என் பக்கத்தில் நிற்கிறியே, என்ன நினைச்சுக்கிட்டு நிற்கிறே? அம்மா புரியுதா புரியலையா? போதுமே, வேற என்ன வேணும்? ராமனுக்கு தீங்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் 1 பகல் பழகினார் உயிரை ஈவரால். ராமனோட 1 பகல் பழகினவங்க உயிரை கொடுப்பாங்களே. நீ அவன் தம்பி, பக்கத்தில் அவனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நின்றனை என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? அவனுக்கு வேல் பாஞ்சாப்பில் இருக்கு. ஏன் தெரியுமா? இன்னொரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சீதையை ராவணன் தூக்கிக்கிட்டு போனான்ல, தூக்கிக்கிட்டு போன பொழுது மேலே இருந்து நகைகளை கலட்டி போட்டான். அத்திரி முனிவர் மனைவி அனசூயா தேவி கொடுத்த நகை கலட்டி போட்டான். கிஷ்கிந்தையில் இருந்த குரங்குகள் வாங்கி வச்சுக்கிச்சு. குரங்கெல்லாம் போட்டு போட்டு பார்க்குதான். காதுக்கு போடுறத கழுத்துக்கு போட்டு, கழுத்துக்கு போடுறத கைக்கு போட்டு, அதுக்கு முன்ன பின்ன நகை போட்டு பழகுனா தானே. எல்லாம் கொண்டாந்து சுக்ரீவன்கிட்ட கொடுத்து பிடிச்சி. பின்னால் ராமனும் சுக்ரீவனும் நட்பு கொண்டார்கள். அப்போ சுக்ரீவன் ராமன்கிட்ட வர்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு புஷ்பக விமானத்தில் ஒரு பொண்ணு போனால் அவள் நகையை கலட்டி போட்டால் இங்கே குரங்குகள் எடுத்து வச்சிருக்கு, இந்த இருக்கு பாருங்க, ஒருவேளை நீங்கள் தேடுற சீதையின் நகைகளாக இவை இருக்கலாமோ? அதுவும் குரங்கு, அதுக்கும் தெரியாது. பார்க்குறா ராமன், எல்லாம் சீதை போட்டிருக்குது. கழுத்தில் போட்டிருக்கிற சங்கிலியை நினைச்சா அவ கழுத்து நினைப்புக்கு வருது. காதில் போட்டிருக்கிற தோட்டை பார்த்தா அவ காது நினைப்புக்கு வருது. மூக்குத்தியை பார்த்தா மூக்கு நினைப்புக்கு வருது. ஒட்டியானத்தை பார்த்தா இடுப்பு நினைப்புக்கு வருது. சிலம்பை பார்த்தா கால் நினைப்புக்கு வருது. கண்ணீர் கொட்டுது. 6-7 மாதம் ஆச்சு, கண்ணீர் விட்டான். லக்ஷ்மணா இங்கே வா. லக்ஷ்மணன் வந்தான். இதெல்லாம் அந்நியாருடைய நகையான்னு பாரு. லக்ஷ்மணன் பார்க்குறான். இது கழுத்தில் போடுறது தெரியலை, இது கையில் தெரியலை, இது இடுப்பில் தெரியலை. ராமன் சொல்ல சொல்ல இவன் சொல்கிறான், இது காலில் போடுற நூபுரம். நூபுரம்னா தெரியுமா? சிலம்பு, நூபுரம். ஆகா, இது அந்நியாருடையது. புரியுதா புரியலையா? அவன் தினம் காலையில் அந்நியாரை கும்பிடுவான். காலத்தான் பார்த்தானே தவிர கழுத்தை பார்க்கல, கையை பார்க்கல, வயிற்றை பார்க்கல, ஒட்டியானத்தை பார்க்கல. அதனால ஒட்டியானம் தெரியலை, கழுத்தில் போட்டிருக்கிற சங்கிலி தெரியலை, கையில் போட்டிருக்கிற வளையல் தெரியலை, காலில் இருந்த நூபுரம் தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு தம்பியை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டா, என் பக்கத்தில் நிற்கிறியே, என்ன நினைச்சுக்கிட்டு நிற்கிறே? அழுதுட்டான், புறப்பட்டான், ஒரு கோடு போட்டான். அம்மா, இந்த கோட்டை தாண்டாதீர்கள். ராவண சன்னியாசி புறப்பட்டு வந்துட்டான். உலகத்திலேயே முதல்ல சன்னியாசி வேஷத்தில் அநியாயம் பண்ண தொடங்கினவன் ராவணன். இன்னும் தொடருது. நான் ஒன்றும் சொல்லப்படாது. புனிதமான வேஷம், புனிதமான வேஷம். வந்தான், பார்த்தான், இவளை தொட்டு தூக்க முடியாது. ஏன்னா விருப்பப்படாத பொண்ணை தொட்டா அவன் தலை வெடிச்சு போகும். இவளை தூக்கணும். எப்படி தூக்கலாம்? இருந்த பர்ணசாலையோட தூக்கினான். பர்ணசாலை, அதான் சாலை. குடிசை, புரியுதா? லக்ஷ்மணன் கட்டி கொடுத்தானே, அந்த குடிசையோட தூக்கினான். தூக்கி புஷ்பக விமானத்தில் வச்சான், புறப்பட்டு போயிட்டான். இப்போ அசோகவனத்தில் சீதை எதில் இருக்கிறா? அந்த குடிசையில் இருக்கிறா. அங்கே தான் ராவணன் வர்றான், பார்க்குறான். இப்போ நம்ம வேகமாக சுந்தரகாண்டத்துக்குள்ளே ஓடுறோம். காண்டங்களில் ரொம்ப சிறப்பானது சுந்தரகாண்டம். சீதாதேவியை குடிசையில் வைத்து பார்த்தது சுந்தரகாண்டம். சாலையுள் இருந்த தையல் என்று அவளை கும்பிட்டது சுந்தரகாண்டம்.
மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு ஒரு பேரறிஞர், ஊவேசாவுடைய ஆசிரியர். அவருக்கு காய்ச்ச வந்துட்டா சாமிநாதான்னு கூப்பிடுவாராம். ஊவே சாமிநாதையர் ஓடி வந்து நிற்பாராம். சாமிநாதா, சுந்தரகாண்டத்தை படி. அவர் சுந்தரகாண்டத்தை படிக்க 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 மகாவித்வானுக்கு கண்ணீர் கொட்டும், காய்ச்ச விட்டு போயிடும். சுந்தரகாண்டம் படித்து முடித்த உடனே காய்ச்ச விட்டு போயிருங்க. அப்போ என்ன தெரியுது? சுந்தரகாண்டம் படித்தா டாக்டர்களுக்கு பொழப்பு போயிடும். போயிட்டு போகுதே என்னங்க, டாக்டருக்கு பொழப்பு போயிட்டு போகுதே, நமக்கு நோய் வராமல் இருக்கணுமில்ல. அப்படிப்பட்டது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்துக்குள்ளே நம்ம நுழைகிறோம். வானரங்கள் தேடி வந்தன, சீதையை காணோம். இந்தியா பூரா தேடியாச்சு. தெற்கு கடற்கரை, தனுஷ்கோடி. கோடின்னா தெரியுமா? முனை, இந்தியாவினுடைய தென்முனை. அங்கே நிற்கிறாங்க. மகேந்திர மலை, மலைக்குள்ளே குகை, குகைக்குள்ளே வானரங்கள். தேடி தேடி பார்த்தோம், சீதையை காணோம். இந்தியா பூரா தேடியாச்சு. இந்த அரக்கன் ராவணை அவளை தின்னுட்டானோ என்னமோ தெரியலை. அவள் கால பலகாரத்துக்கு கூட ஆக மாட்டா இவனுக்கு. எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. ஒரு வானரன் சொல்லுது, ஜடாயு சீதையை காப்பாற்ற உயிரை கொடுத்தாரு, நம்ம இன்னும் அதை கொடுக்காம இருக்கிறோம். கீழே இன்னொரு கழுகு உட்கார்ந்து இருக்கு. அந்த கழுகுக்கு 2 இறக்கையும் கிடையாது, நொண்டி மாதிரி உட்கார்ந்து இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டதில்லை. என்ன சொன்னீங்க? ஜடாயுவா? ஆமாம். அது யாரு? ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மனைவி சீதாதேவியை ராவணன் தூக்கிக்கிட்டு போன பொழுது ஜடாயு சண்டை போட்டார். அப்படியா? ஆமாம். எந்த ஆயுதமும் கிடையாது, நகம், மூக்கு. ராவணன் தலையை பூரா கொத்தினார், அவன் கைகால ஒடிச்சார். கடைசியிலே சிவபெருமான் கொடுத்த சந்திரகாசம் என்ற வாளினாலே அந்த பாவி ஜடாயுவை வெட்டி வீழ்த்தி விட்டான். கேட்ட உடனே இந்த கழுகு, ஐயோ தம்பி. என்னங்க? அவன் என் தம்பி. சூரியனுடைய தேர்ச்சாரதி அருணன். அருணனுக்கு 2 பிள்ளைங்க. மூத்த குழந்தைக்கு பேரு சம்பாதி, 2வது குழந்தைக்கு பேரு ஜடாயு. 2ம் கழுகு. கழுகுக்கு பலம் ஜாஸ்தி. நீங்கள் மலை பம்பாயில் போய் பாருங்க. பம்பாயில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க, பார்சி இனத்தவர்கள், இறந்து பணத்தை எரிக்க மாட்டாங்க, ஒரு கிணத்துக்குள்ளே கொண்டே போட்டுருவாங்க. கழுகு வந்து சாப்பிட்டு போயிடும். மலபார் ஹில்ஸ், பம்பாய்க்கு போனால் மலபார் ஹில்ஸ், முரட்டு கிணறு, மேலே இருந்து எட்டி பார்த்தா உள்ள கருங்கும்முன்னு கிடக்கு. புரியுதா? கழுகு. கழுகு அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. இப்போ இந்த கழுகு என்ன சொல்லுது? ஜடாயு என் தம்பி. நாங்கள் 2 பேரும் கதிரவனை பார்ப்பதற்காக, யார? சூரியனை தொடுறதுக்கு பக்கத்தில் போனோம். நான் மேலே போனேன், என் தம்பி கீழே போனான். சூரிய வெப்பத்தினாலே என் இறகுகள் எரிந்து விட்டன. என் தம்பி காப்பாற்றப்பட்டு போய்விட்டான். நான் எரிந்து விழுந்தேன், இங்கே கிடக்கிறேன். பிரம்மதேவனை குறித்து தவம் செய்தேன். எனக்கு சிறகு முளைக்க வேண்டும் என்று கேட்டேன். பிரம்மா சொன்னார், சீதையை தேடி வானரங்கள் வரும், அவர்கள் ராமநாமத்தை பாடினால் உனக்கு இறகு முளைக்கும். நீங்கள் சீதையை தேடி வந்த வானரங்கள், ராமநாமத்தை பாடுங்கள், எனக்கு சிறகு முளைக்கும். நான் பார்த்து சீதை எங்கே இருக்கிறாள் என்று சொல்வேன். சொன்னது யாரு? சம்பாதிங்கிற கழுகு. அவ்வளவுதான். எல்லா வானரமும் நிமிந்து உட்கார்ந்துருச்சு. ராம 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 நாம தாரகம், ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம், ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம், சங்கராதிசேவியமான புண்ணியநாம கீர்த்தனம். ராம 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 ராம. சிறகு முளைச்சிருச்சு. சம்பாதி மேலே பறந்து பார்க்குது, இலங்கையில் இருக்கிறாள் சீதை. கண்டுபிடிச்சு.
இப்போ இலங்கைக்கு போகணும். நடுவில் கடல். யாரு தாண்ட முடியும்? அங்கதா உன்னால முடியுமா? போவேன், திரும்ப வர முடியாது. ஒரு கரடி ஜாம்பவான், ஜாம்பவான் நீங்க போவீங்களா? வயசாகி போச்சு, முடியாது. யாரை அனுப்பலாம்? ஆஞ்சநேய சுவாமியை அனுப்பலாம். ஆஞ்சநேயர் மலை மேலே உட்கார்ந்திருக்கார். எல்லாம் காலில் போய் விழுந்தாங்க. ஆஞ்சநேய சுவாமி, நீங்கள் கருடனுக்கு சமம். கருடனுக்கு பேரு பெரிய திருவடி, ஆஞ்சநேயனுக்கு பேரு சிறிய திருவடி. நினப்பில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் கருடனுக்கு சமம். சூரியனோடு போட்டி போட்டு பறந்தவர்கள், சூரியனிடத்திலே வியாகரணங்களை கற்றுக்கொண்டவர்கள், பெண்களை மனத்திலும் நினைக்காதவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், தன் பெருமை தான் அறியாதவர்கள். சொல்ல 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு அப்படியே உடம்பு பெருசாகுது. நீங்கள் தான் ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டு சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆஞ்சநேய சுவாமி மலையை தள்ளிட்டு பாஞ்சார். மலை பின்னால ஓடிருச்சான். இவர் காலு குதிச்ச வேகத்தில் வரிசைக்கு போறார். நடுவிலே தடைகள், எல்லா தடையையும் தாண்டினார். இலங்கையில் பின்பக்கத்தில் போய் குதிக்கிறார். முன்பக்கம் போகல. ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா முன்வாசல் வழியா உள்ள போகணும், இல்லைன்னா பின்வாசல் வழியா உள்ள போகணும். ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு பின்வாசல் வழியா உள்ள போனார். இன்னைக்கு வரைக்கும் இலங்கை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அருமையான நாடு, சிறப்பான நாடு, அவ்வளவு உயர்ந்த நாடு. இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. உள்ள போறார். வாசல்ல லங்கினி, 8 கை. சிவபெருமானுக்குத்தான் 8 கை. எண்டோள் முக்கன் எம்மானே அப்படி நிற்கிறா. யாரடா அது? நான் ஊரை சுற்றி பார்க்க வந்தேன். இவரு, நீ சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த இலங்கை சாமானியமானதல்ல, போக மாட்டேன். அப்போ நீ சாவாய். பக்கத்தில் வந்தா அறைய போனாலா? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? 8 கையவும் ஒத்த கையினால் பிடிச்சிக்கிட்டாரு. விட்டாரு ஒரு அறை. கீழே போய் விழுந்தா, எந்திரிச்சா, கும்பிட்டா. இலங்கை அழியப் போகிறது. பிரம்மா எனக்கு வேலை கொடுத்த பொழுது இந்த வேலை எப்பொழுது முடியும் என்று கேட்டேன். பிரம்மா சொன்னார், என்றைக்கு ஒரு பலசாலியான வானரம் உன் கைகளை பிடித்து கொண்டு உன்னை அறைகிறதோ அன்றைக்கு இலங்கைக்கு அழிவு தொடங்கிவிட்டது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அவதான் முதல்ல கம்பராமாயணத்தினுடைய தத்துவத்தை சொன்னவள். அறம் வெல்லும் பாவம் தோற்கும். என்னைக்கு இருந்தாலும் தர்மம் ஜெயிக்கும். என்னைக்கு இருந்தாலும் பாவம் அழிந்து போய்விடும். வேணும்னா நாளைக்கு நாளன்னைக்கு போகாது, அதுக்கு நாள் இருக்கு. நினைத்து கொள்ளுங்கள். தப்பா சம்பாதிச்ச காசு இருக்கிற காசையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடும். ஒரு நாளைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டா சிறைக்கு போக வேண்டியது தான். நாளைக்கா நாளானைக்கா 10 வருஷம் கழிச்சேன்னா தெரியாது, போக வேண்டியது தான். அறம் வெல்லும் பாவம் தோற்கும். உள்ள வந்துட்டார். இப்போ நம்ம ஆஞ்சநேய சுவாமி தேடணும். சீதை எங்கே இருக்கிறா? அனுப்பிரமாணமாக உடம்ப மாற்றிக்கிட்டார். கொசு மாதிரி தேடுறார். எல்லா இடத்துலையும் தேடுறார். ராமன் சொல்லி விட்டுருக்கான், சீதை இப்படி இப்படி இருப்பா. பின்ன இவர் முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல சீதையே. முகம் இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும், கழுத்து இப்படி இருக்கும், எல்லாம் வச்சு கற்பனையில் இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒரு உருவத்தை தனக்குள் தீர்மானித்து விட்டார். சீதை இப்படித்தான் இருப்பான். தேடுறாரு காணோம். ஒரு இடத்துல போய் குதிச்சார். யாரோ இவரை உள்ளுக்க இழுத்தாங்க. உள்ளுக்க ஓடி போயிட்டார். வெளியே தள்ளுனாங்க. வந்து விழுந்தார். திரும்ப இழுத்தாங்க, திரும்ப தள்ளுறாங்க. ஒன்றும் புரியலை. நான் இவ்வளவு பெரிய ஆளு, வாயு பகவானுடைய பிள்ளை, கிருஷ்ணன் எடுத்த மாதிரி விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவன், என்ன யாரா இந்த இழுப்பு இழுக்கிறா?
மூச்சை தம் கட்டி வெளியில் குதித்து பார்த்தா கும்பகர்ணன் படுத்து கிடக்கிறான். இவர் அவன் நெஞ்சில் போய் குதிச்சிருக்காரு. மூச்சை இழுத்தானா உள்ளுக்கு ஓடி போயிட்டாரு, மூச்சை விட்டானா வெளியில் வந்து விழுந்தார். அடுத்த இழுப்புக்கு உள்ளே போய் விட்டா வெளியில் வந்து 5-6 முறை ஆட்டம் கட்டிட்டு தம் கட்டி வெளியில் வந்து பார்க்குறாரு. ஐயோ, இப்படி ஒரு உடம்பா! இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் பார்த்து முடிக்கிறதுக்கு 7-8 மாதம் ஆகுமா? நம்ம இப்படி பார்க்குறோம்னா சரட்டுன்னு பார்க்குறோம்ல, தோளொடு தோல் வரை தொடர்ந்து நோக்குறில் நாள் பல கழியுமால். ஆகாசத்துக்கும் பூமிக்குமா படுத்து கிடக்கிறேன். ஐயோ, இவனை கொல்றதுக்கு ராமனுக்கு ரொம்ப சிரமம். யாரு? நம்ம ஆஞ்சநேய சுவாமி. அடுத்தாப்புல போறார். முருகன் மாதிரி ஒருத்தன் தூங்குறான். ஏய், இவனை பார்த்தா முருகன் மாதிரி இருக்கு. யார் அந்த புள்ள? ஆமா, இவன் தான் ராவணன் புள்ள இந்திரஜித்து. இந்திரஜித்துவை முருகனுக்கு சமம் என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறான். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா உயிரை கொடுப்பாரு. அப்பாவுக்கு சீதையை கொடுக்க பிள்ளை உயிரை கொடுத்தது ராமாயணத்தில் இந்திரஜித்தன் தானே. முருகன் மாதிரி படுத்து கிடந்தானா. ஆகா, இவன் வீரன். ஆஞ்சநேய சுவாமி அடுத்த வீட்டுக்கு போனா நல்ல ஊதுபத்தி வாசனை, உள்ளுக்கு இருந்து மந்திரங்கள். யாரா? ஒரு பிராமணர் வீட்டுக்கு வந்தாப்புல இருக்கு. அரக்க சாம்ராஜ்யத்தில் பிராமணர் வீடா? உள்ள போய் பார்த்தா விபீஷணன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். விபீஷணன் தர்மாத்மா. இன்னும் சீதையை காணாம். அடுத்த வீட்டில் குதிக்கிறாரா, ராவணன் படுத்து கிடக்கிறான். 10 தலை 20 கை. பக்கத்தில் சீதை படுத்து கிடக்கிறான். எப்படி இருக்கும்? ஐயோ, நான் தேடி வந்தது கெட்டு போச்சே. ராவணன் பக்கத்தில் சீதை படுத்து கிடந்தா ராமாயணம் கெட்டுல போச்சு, எல்லாம் போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு. சீதை இல்லை, ராமன் இல்லை. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சாகணும். இல்லை இல்லை, இது சீதை இல்லை, நான் தான் தப்பாக நினச்சிவிட்டேன். இவ தலையை விரித்து போட்டுக்கிட்டு தூங்குறா. சுமங்கிலி பெண்கள் தலையை விரித்து போட்டு தூங்க மாட்டார்கள். இவள் கூடிய சீக்கிரம் அமங்கலியாக போகிறாள். அதனால தான் தலையை விரித்து போட்டு கொண்டு தூங்குகிறாள். ஓ, இவள் ராவணன் மனைவி மண்டோதரி. அம்மா புரியுதா? முதல்ல சீதைன்னு நினச்சி விட்டான் நம்ம ஆஞ்சநேயன். யாரை பார்த்து? ராவணன் மிஸ்ஸஸை பார்த்து. அவளுக்கு பேர் தெரியுமா? மண்டோதரி. திருவாசகத்தில் மண்டோதரிக்கு பாட்டெடுக்க தெரியுமா? மாணிக்க வாசக சாமி பாடுறாரு. ஆர்கலிசூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். குயில் 10. மண்டோதரி அவ்வளவு பெரிய ஆளு. உத்தரகோசமங்கையில் தவம் பண்ணி ராவணனை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் எங்கே நடந்தது? உத்தரகோசமங்கையில். அவ்வளவு சிறப்பானவள் மண்டோதரி. சிவபூஜை பண்ணுறவ. பார்த்தா சீதை மாதிரியே இருக்கா. இதெல்லாம் வால்மீகியில் கிடையாது, கம்பன்ல. ஏன் தெரியுமா? சீதை இஸ் ஈக்குவல் டு மண்டோதரி. அதுக்காக இப்படி காமிச்சான். எங்க சீதையும் மண்டோதரியும் ஒன்னா? சீதை கதாநாயகி, மண்டோதரி வில்லம் பொண்டாட்டி. அப்படித்தானே? மண்டோதரி யாரு? வில்லன் மனைவி. ஆமா, சீதையும் வில்லன் மனைவி தானே. அது ஆங்கில வில்லன், இது தமிழ் வில்லன். அவ்வளவுதானே? ஆங்கிலத்தில் வில்லன் அங்கே, தமிழில் வில்லன் இங்கே. இன்னொன்று சொல்லவா? சீதைக்கு ராமன் மனைவிங்கிறது பெருமை. மண்டோதரிக்கு அடுத்தவன் பொண்டாட்டிய விரும்பின ராவணன் மனைவிங்கிறது சிறுமை. அது சந்தன மரத்தை சுற்றிய கொடி, இது கருவேல மரத்து முள்ளில் கிடக்கிற கொடி. ஆனால் ரெண்டும் சமம். கம்ப சித்திரம் ஒரே மாதிரி. இப்போ ஆஞ்சநேயம் பார்க்கறான். ஓ, இது மயன் மகள் மண்டோதரி. ராவணா பாவி, நீதானே சீதையை தூக்கி கொண்டு வந்தாய். ஒரே குத்தா குத்தி இந்த ராவணனை கொன்று விடலாமா? கோபம் வருது ஆஞ்சநேயன். இல்லை, கொல்லக்கூடாது. ராமன் என்னை இங்கே தேடத்தான் அனுப்பினான், நான் கொல்லக்கூடாது.
புறப்பட்டான், வெளியில் வந்தான், எல்லா இடமும் பார்த்தான், சீதையை காணோம். மெட்ராஸில் பஸ்ஸுக்கு நின்னேன். ஒரு 10 பேர் நின்னாங்க என் கூட. சார் 80E வந்துருச்சா? நம்ம பஸ் நம்பர் 80E. சார் 80E வந்துருச்சா? 1000E போயிடுச்சு. இந்த 80E மட்டும் வரமாட்டேங்குது. நமக்கு தேவையான பஸ்ஸு கழுத வரமாட்டேங்குது. 1000 பஸ்ஸு போகுது. அது மாதிரி சீதையை காண மற்ற எல்லாரையும் பார்த்தாச்சு. இந்த கம்பன் கெட்டிக்காரன் பார்த்தீங்களா? ராத்திரியில் எல்லாரும் தூங்குற போது ஆஞ்சநேயனை அனுப்பி பார்க்க விட்டான். ஏம்மா, தூங்குற போது தான் நம்ம இயற்கை அழகு தெரியும். முழிச்சுக்கிட்டு இருக்க போது மேக்கப் பண்ணிடுவோமா இல்லையா? பவுடர் போட்டு, அது பவுடர் 3 இன்ச்சுக்கு சுரண்ட வந்துக்கிட்டே இருக்கும். போடுறோமா இல்லையா? தூங்குற போது ஆன்னு தூங்குவேன். தூங்குற போது தான் உண்மையான வடிவம் தெரியும். தன்னை மறந்தில்ல தூங்குறான். முழிச்சுக்கிட்டு இருக்க போது மேக்கப் பண்ணிடுவான், இல்லை சிரிப்பான். அதனால ராத்திரியில் எல்லாரும் தூங்குற பொழுது ஆஞ்சநேயனை விட்டு இலங்கையை பூரா ஒரு சுத்திட்டான் கம்பன். சீதையை காணோம். ராமன் சீதையை பார்த்துட்டு வந்துடுவான், ஆஞ்சநேயன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த சுக்ரீவன் நம்ம ஆஞ்சநேயன் போய் சீதையை தூக்கிக்கிட்டு வந்துடுவான்னு நினைப்பான். 2 நினைப்பு. ராமன் என்ன நினைப்பான்? சீதையை இவன் பார்த்துட்டு தான் வருவான். சுக்ரீவன் அது குரங்கு, தூக்கிட்டே வந்துடுவான் நம்மாளு. நான் 2ம் பண்ணலையே. கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிகுலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும் யான் இழைத்த கோளிதுவால் புண்டரிக நயனத்தான் பால் இனி யான் போவேனோ விண்டவரோடு உடன் மாளாது யான் மாளா விழிவேனோ. நான் சாகாம திரும்பி போவனா? கண்டு வருமுன்னு ராமன் நினைச்சான், கொண்டு வருமுன்னு சுக்ரீவன் நினைச்சான். கண்டு கொண்டு எத்தனை எழுத்து வித்தியாசம்? காணாவும் கோணாவும் ஒரு எழுத்து, 2 கீழே 3 எழுத்து. 2 பேரும் மனசை வேறுபடுத்தி காட்டிவிட்டான். அதனால தான் கம்பனுக்கு என்ன பேரு? அரிசியில் சித்திரம் தீட்டக்கூடியவன். நான் 2ம் பண்ணலையே நினைச்சானா? அந்த தூரத்தில் ஒரு சோலை தெரியுதே, அதை நான் பார்க்கலையே. அதுதான் அசோகவனம். ஒரே பாய்ச்சலா பாஞ்சான். சிம்சுவா மரத்து மேலே உட்கார்ந்தான். கீழே பார்க்கறான், சீதை உட்கார்ந்துருக்கிறான். கும்பிட்டான். அப்பா பார்த்துட்டேன், இவள் மகாலட்சுமி. அப்போ அவரு திருமால். இதுவரைக்கும் ராமனை திருமால்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான், சந்தேகப்பட்டான். திருமாலா இருந்தாலும் இருக்குமோ? இப்ப இவளை பார்த்தானா, இவ மகாலட்சுமி. அப்ப நிச்சயமா அந்த ஆள் யாரா இருக்கணும்? திருமாலாத்தான் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்க சிவகாசியில் ஒரு கோடீஸ்வர நாடார் வர்றார். நமக்கு அவரை பார்த்தா இவர் அவராக இருக்குமோ? முன்ன பின்ன பார்த்ததில்லை. இது அவராக இருக்குமோ? சந்தேகமாக இருக்குது. பின்னால் அவர் சம்சாரம் வருது, கையை பிடிச்சிக்கிட்டு. கழுத்து பூரா வைரமாக இருக்குது. ஏய், ஆமாப்பா, நிச்சயமாக அவர் தான்ப்பா இவர். கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? பெண்டாட்டியை வச்சுத்தான் புருஷனை கண்டுபிடிக்கிறது. அதுக்காகத்தான் பெண்டாட்டிக்கு நகை நட்டு வாங்கி போடுறது. ஒரு ஊரில் சொன்னேன், ஒரு அம்மா என் பின்னால் வந்துச்சு, நீங்கள் பேசின பேச்சிலேயே எனக்கு பிடிச்சது இதுதான் சாருன்னுச்சு. அதுக்காகத்தான் பெண்டாட்டிக்கு நகை நட்டு வாங்கி போட்டால் நமக்கு சந்தோஷம். இப்போ புரியுதா? தேவனே அவன், இவள் கமல செல்வியே. கமலம்னா தாமரை, தாமரையில் இருக்கிற மகாலட்சுமி இவ மகாலட்சுமி. அப்போ அவர் நிச்சயமா திருமால். கும்பிடுறான், சந்தோஷமா இருக்கு. பார்க்கறான், இவ எதில் உட்கார்ந்துருக்கா? குடிசையில் உட்கார்ந்துருக்கிறான். யாரு கட்டின குடிசை? லக்ஷ்மண பெருமாள் கட்டின குடிசை. அங்கிருந்து ராவணன் வர்றான். ஐயோ, ராவணன் வர்றானே. வந்து நேர சீதையிட்ட வர்றான். குடிசைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உலகம் பூரா என்னை போற்றுகிறது, தேவ மாதர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள். இப்பொழுது சந்திரன் என்னை சுடுகிறான், தென்றல் என்னை சுடுகிறது.
என் உடம்பு வேர்க்கிறது, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள். தோற்பித்தீர், மதிக்கு மேனி சுடுவித்தீர், வைர வேளை வைரத்தோளை ஆர்ப்பித்தீர். யாரை பார்த்து? சீதையை பார்த்து. சீதை முட்டு உண்டு, அவன் பயங்கரம், ஒரு வாய் சாப்பாட்டுக்கு ஆக மாட்டா, அப்படி சொல்கிறான். கண்ணீர் விட்டான், குப்பரை விழுந்துட்டான், தரையில் விழுந்து கும்பிட்டான். சீதை என்ன தெரியுமா பண்ணனா? ஒரு துரும்ப கிள்ளி இப்படி போட்டான். துரும்ப பார்த்து பேச ஆரம்பிச்சான். ராவணா, உனக்கு 10 தலை. எங்க ராமனுக்கு வில்வித்த நல்லா தெரியும். ஒத்த தலை உள்ளவன் மேலேயே வில்லு விட்டு அம்பு விட்டு அவனை கொன்று விடுவான். உனக்கா 10 தலை. ஒரு தலை தப்பினா ஒரு தலை மாட்டிக்கும். அம்மா 10 தலை வரிசைக்கு இருந்தா எவன் அம்பு விட்டாலும் ஒரு தலை மாட்டிக்கும்ல. எங்க வீட்டுக்காரருக்கு நீ டார்ஜெட்டு. டார்ஜெட்னா தெரியுமா? இந்த துப்பாக்கி சுடுவான்ல என்சிசியில், அப்போது ஒரு பெரிய பாறையில் ரவுண்டு போட்டிருப்பாங்க, சுடும்பேன். இவன் பாறை நடுவில் அந்த ரவுண்டுக்குள்ளே சுடணும், வெளியிலே சுடுவாங்க. சில கெட்டிக்கார பயலுக சுட்டு விட்டு ரவுண்டு போட்டுருவாங்க தப்பிக்கிறதுக்கு. அதுக்கு பேர் டார்ஜெட்டுன்னு பேர். எங்கள் ராமனுக்கு விளையாடுவதற்கு ஏற்ற சித்திர இலக்கமாகும். வித்தக வில்லினார்க்கு விளையாடுவதற்கேற்ற சித்திர இலக்கமாகும். ராவணா, உன் தலை அப்படி, தெரிஞ்சுக்கோ, தப்பிச்சுக்கோ. அவனுக்கு கோபம் தாங்கலை. நான் எல்லாரையும் ஜெயிச்சவன். அங்கே சுற்றி வர காவலுக்கு ஒரு 50 டிக்கெட்டு உட்கார்ந்து இருக்கு அரக்கியர்கள். நாய் முகம், நரி முகம், பேய் முகம், பிணி முகம், எல்லாம் அப்நார்மல் கேஸு, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் சொன்னான், இவன் எனக்கு ஒத்து வரலைன்னா உங்களை சாப்பிட்டு விடுவேன். போயிட்டான். இப்போ இவ உட்கார்ந்து இருக்கிறா. பக்கத்தில் திரிஜடை, 3 ஜடை, 3 ஒரிஜினல், அதில் முக்கியம் 3 ஜடை. அவளுக்கு பேர் என்ன? திரிஜடை. விபீஷணனுடைய பொண்ணு. அவ தான் இவனுக்கு எல்லாம். விபீஷணன் பொண்ணை அப்படி வளர்த்துருக்கேன். இவளுக்கு துணை அவ தான். அவள் நல்ல தூங்கினாளா, இவ தட்டி எழுப்பிட்டா. சீதை முழிச்சுட்டா. நல்ல கனவு கண்டேன், அநியாயமாக எழுப்பிவிட்டேன். என்ன கனவு கண்ட சொல்லு. ஒரு மான் காட்டில் இருக்கிறது. 2 சிங்கங்கள் அந்த மானை தேடி வருகின்றன. என்னுடைய பெரியப்பா ராவணேஸ்வரன் தலையில் எண்ணெயை தடவிக்கொண்டு, சிவப்பு துணியை கட்டிக்கொண்டு, கழுதை பூட்டிய தேரில் தெற்கு நோக்கி போகிறான். 1000 விளக்குகளை ஏந்தி கொண்டு எங்க பெரியப்பா அரண்மனையிலே இருந்து ஒரு அழகான பெண் எங்க அப்பாவுடைய அரண்மனைக்கு வருகிறாள். அப்புறம் நீ அதுக்குள்ளே எழுப்பிவிட்டே. நான் முழிச்சுக்கிட்டேன். ஐயையோ, ரொம்ப சாரி, திரும்ப தூங்கி மிச்ச கனவையும் கண்டு சொல்லு. என்ன திரும்ப தூங்கினா மிச்ச கனவு வருமா? அது என்ன ஆனந்த விகடன் தொடர் கதையா? அடுத்த வாரம் பார்க்கலாம்ங்கிறதுக்கு. இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். கம்பசித்திரம் என்ன சொன்னான்? ராவண தலையில் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு, சிவப்பு ஆடையை கட்டிக்கிட்டு, கழுத பூட்டின தேரில் தெற்கு நோக்கி போகிறான். தெற்குங்கிறது யமன் திசை. ராஜலட்சுமி 1000 விளக்குகளோடு எங்க அப்பாவுடைய அரண்மனைக்கு வருகிறாள். அப்போ அடுத்த ராஜா இவன். யாரு? விபீஷணன். முடிஞ்சுதா? மேலே ஆஞ்சநேய சாமி உட்கார்ந்துருக்கார். மந்திரம் போட்டார். எல்லாம் தூங்கிருச்சுங்க. சீதையை மட்டும் பாதிக்கப்படாது. சீதைக்கு இப்போ கஷ்டம். ஒருவேளை ராமன் என்னை தள்ளி விட்டானோ, லக்ஷ்மணனை பார்த்து நான் தப்பான வார்த்தை சொல்லிவிட்டனே, என் மஞ்சனை வைதேன், என் மகனைங்கிறான். என் மகனை நான் திட்டி விட்டேனே, அதனால் ராமன் என்னை விட்டு விட்டு போய்விட்டானோ. ஒருவேளை 14 ஆண்டுகள் ஆகிவிட்டனவோ, எல்லாரும் அயோத்திக்கு போயிட்டாங்களோ.
தவிக்கிறா, கண்ணீர் விடுறா. இன்னும் ஒன்று, நான் அயோத்திக்கு போனால் என்ன பார்த்து இத்தனை மாதம் நீ ராவணனுடைய அசோகவனத்தில் இருந்தாயே, நீ கற்பை இழந்தாயா இல்லையா அப்படின்னு கேட்டா நான் எப்படி நிரூபித்து காட்டுவேன்? இல்புகத்தக்கலை வீட்டுக்குள்ள வராதே, இல்புகத்தக்கலை என்னில் யானுடை கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுகேன். ஆதலால் இரத்தலே அறத்தின்னாறு, அதனால நான் சாகணும். மேலே கொடி, குறுக்கத்தி கொடி கழுத்தில் மாட்டிக்கிட்டா. எந்திரிச்சா, கீழே பள்ளம், குதிச்சா முடிஞ்சு போயிடும். குதிக்க போனாலா, மேலே இருந்து ஆஞ்சநேயன் பார்த்தான். ஐயையோ, வெண்ணை திரள்ற பொழுது தாலி உடைஞ்சு போகும் போல ஆச்சே, இவளை கண்டுபிடிச்சு விட்டேன், உயிர் போகக்கூடாது, என்ன செய்யலாம்? வந்தான், குதிச்சான், ராம் 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 ராம். ஆகா, 10 மாசமா இந்த வார்த்தையை கேட்கலையே, இப்பத்தானே அவர் பேரை கேட்கிறேன். சுருக்க தூக்கி போட்டுவிட்டா. என் நாதன் பெயரை சொன்னாயே, நீ யார்? இத்தனை காலமா ராமன் பேரை சீதை சொல்லவே இல்லை, சொல்லவே கூடாது. அந்த காலத்து பழக்கம் தெரியுமா? வீட்டுக்காரர் பேரை சொல்லக்கூடாது. ஏம்மா சொன்ன என்ன? அந்த காலத்தில் சொல்லப்படாது. ஏன் தெரியுமா? சொன்னால் அவர் நெஞ்சை விட்டு வாய் வழியாக வெளியில் போயிடுவாராம், போகக்கூடாதான். இப்போ சொல்கிறாங்க, அப்படியாவது அந்த ஆள் போட்டு படா. புரியுதா? அந்த காலத்தில் சொல்கிறதில்ல. சீதாதேவி ராமனை பார்த்தாளா, கண்ணை மூடிக்கிட்டாளாம். எங்கே? உப்பரிகையில். பக்கத்தில் இருந்தவ கேட்டாலாம், ஏன் அவனை பார்த்துட்டு கண்ணை மூடினேன்? அவன் என்ன அவ்வளவு மோசமாக இருக்கான்? இல்லை, அவன் கண்ணு வழியத்தானே உள்ளே போனான், வெளியில் போகக்கூடாதுன்னு கதவை சாத்தி விட்டேன்னாலாம். புரியுதா? கண்ணை மூடுனா உள்ளே இருப்பானா, சொன்னால் வெளியில் போயிடுவானா. அதுக்காகத்தான் கணவன் பேரை சொல்றதில்லை. என் நாதன் பெயரை சொன்னாய், என்னை காப்பாற்றினாய், நீ யார்? சரி, முடிக்கணும். எல்லா கதையவும் ஆஞ்சநேயன் சொன்னான். இப்போ முக்கியமான இடம். ஆமாம், இந்த கடலை எப்படி தாண்டினேன்? விஸ்வரூபம் எடுத்துட்டான். விஸ்வரூபத்தை பார்த்தா சுருக்கிக்கோ. இப்போ தான் ஒரு இடம் சீதையை பார்த்து ஆஞ்சநேயன் சொல்கிறான், தாயே என் தோளில் ஏறிக்கோ, கொண்டு போய் அப்படிங்கிறதுக்குள்ளே உன் வீட்டுக்காரர்கிட்ட விட்டுறேன். நம்ம வீட்டுக்காரியாக இருந்தால் என்ன சொல், ஓகே ஐ ஆம் ரெடின்றுவா. சரிதானே? சீதை என்ன சொன்னா அதான் முக்கியம். விவேகானந்த சாமி எழுதுகிறார், பாரத நாட்டின் பெண்மை எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? சீதையையும் சாரதையையும் பாருங்கள். பாரத நாட்டின் ஆண்மை எப்படி இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ராமனையும் கிருஷ்ணனையும் பாருங்கள். பாரத நாட்டினுடைய ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ராமகிருஷ்ணரை பாருங்கள். அப்படி சீதை என்ன தெரியுமா சொல்றா? ஆஞ்சநேயா, ராவணன் என்னை திருடி கொண்டு வந்தான். ராமன் இல்லாத நேரத்தில் என்னை திருடிக்கிட்டு வந்தான். நீனு என்ன திருடிக்கிட்டு போனா அவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? என்னம்மா சொல்றீங்க? வரமாட்டேன். ஏதோ என்னால் வர முடியாமலா இங்கே இருக்கிறேன்? என்னால் வர முடியும். நினைச்சா ராவணனை சுட்டுவிட்டு வந்துடுவேன். அப்போ எதுக்கு இத்தனை மாசமாக உட்கார்ந்து இருக்கிறீங்க? இத்தனை மாசமாக என்ன தோசையா சுட்டிங்க? கேட்பானா இல்லையா? பதில் சொல்றா. அப்படி நான் தப்பித்து வந்தால் ராமன் பேர் கெட்டு போய்விடும். நாளைக்கு ஊரில் உள்ளவன் என்ன சொல்லுவான்? ராமன் பெண்டாட்டியா ராவணன் தூக்கிக்கிட்டு போனா அவளா தப்பிச்சு வந்துட்டா, இந்த ராமனுக்கு கோதண்டை எதுக்கு, வெறுந்தண்டம்ன்றுவான். பேர் கெட்டு போகுமா இல்லையா? அதுக்காகத்தான் என்னை அடக்கி கொண்டிருக்கிறேன். அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், என் வார்த்தையில சுட்டுப்படுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். சீதாதேவி கம்பீரமா நிற்கிறா. ஆஞ்சநேயனுக்கு சந்தோஷம். தாயே, அப்போ நான் என்ன சொல்ல? இந்த பாரு ஆஞ்சநேயா, இன்னும் 1 மாசம் இங்கே இருப்பேன். அதுக்குள்ளே ராமன் வந்து ராவணனை கொன்று என்னை அழைத்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் கங்கை கரையில் எனக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க சொல். எங்க நிற்கிறா பாருங்க. இப்பத்தான் சுருக்கு போட்டுக்க போனவ. மறந்துடாதீய,
சுருக்கு போட்டுக்க போனால் என்ன அர்த்தம்? மனசு தளர்ந்து போச்சுன்னு அர்த்தம். நான் நினச்சா சுட்டுப்பிடுவேன், எங்கேயோ போயிட்டாலே. அது அப்படி டிப்ரெஷனாக இருந்த பொண்ணு எப்படி சார் இப்படி மாறினா? ராம நாமத்தை கேட்ட உடனே 1000 யானை பலம் வந்துருச்சு. ஆஞ்சநேயன் குருநாதனாக இருந்து சீதை என்கிற ஆன்மாவுக்கு ஆண்டவனாகிற ராமன் பெயரை சொல்லி தடுத்து ஆட்கொண்டான். சீதாதேவி போதும், முக்கியமான இடம் முடிக்கிறேன். ஆஞ்சநேயனை பற்றி இன்னொரு நாளைக்கு பேச போகிறேன், அன்னைக்கு பார்த்துக்குவோம். ஆஞ்சநேய சாமி திரும்பி வந்தார். யார்கிட்ட? ராமன்கிட்ட. ராமன் உட்கார்ந்துருக்கான். வந்த ஆஞ்சநேய சுவாமி ராமனை கும்பிடலை. ராமன் பக்கம் காலை நீட்டி அந்த பக்கம் கும்பிட்டாரு. சந்தோஷப்படுவானா வருத்தப்படுவானா? இப்போ ஒருத்தர் என்கிட்ட வர்றாரு, என் பக்கம் காலை நீட்டி அந்த பக்கம் கும்பிட்டா, யோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என் பக்கம் காலை நீட்டுற, இதுக்கு தான் என் பக்கத்தில் வந்தியா? சந்தோஷப்பட்டானார் ராமன். ஆகா ஆகா, என்ன கும்பிடாம தெற்கில கும்பிடுறானே, அப்போ தெற்கிலே என்னை விட சிறந்தவளாக கும்பிடத்தக்கவளாக கற்புக்கரசியாக சீதை இருக்கிறாள். அவளை பார்த்து விட்டான். அதனால் தான் என் பக்கத்திலே காலை நீட்டி அவள் பக்கம் தலையை வைத்து கும்பிடுகிறான். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். இப்ப ராமன் கேட்கிறான், சீதை எங்கே இருக்கிறா? சீதை காலையும் மாலை தானும் இல்லதோர் கனக கற்பச்சோலை. அசோகவனம் காலையும் தெரியாது மாலையும் தெரியாது, அருமையான சோலை. அங்கே இருக்கிறாள். அங்கே எதில் இருக்கிறாள்? உன் தம்பி புல்லினால் சமைத்த தூய சாலையுள் இருக்கிறாள். யார்? தவம் செய்த தவமாம் தையல். அவள் தவம் செய்கிறாள். இல்லை, அவளால் செய்யப்படுவதற்கு தவம் செய்திருக்கிறது. புரியுதா? ராஜேந்திர பிரசாத் என்பவர் இங்கே ஜனாதிபதியாக இருந்தார். ராதாகிருஷ்ணன் என்பவர் இந்திய நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்தார். அப்துல் கலாம் என்பவர் இந்திய நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்தார். அவர்கள் இருந்ததனாலே அந்த ஜனாதிபதி பதவிக்கு பெருமை. சரிதானே? அது மாதிரி சீதை செய்ததனாலே தவத்துக்கு பெருமை. தவம் செய்ததனாலே சீதைக்கு பெருமை இல்லை. தங்கத்தேரிலே மாரியம்மன் வந்தால் தங்கத்தேருக்கு பெருமை. தங்கத்தேரில் மாரியம்மன் வந்ததனாலே மாரியம்மனுக்கு பெருமை இல்லை. பாட்டு. சாலையுள் இருந்தாள் ஐய. எங்கே? காலையும் மாலைதானும் இல்லதோர் கனக கற்ப சோலையுள் உம்பி புல்லினால் தொடுத்த தூய சாலையுள் இருந்தாள் ஐய. தவம் செய்த தவமாம் தையல். இவளால் செய்யப்படுவதற்கு தவம் எவ்வளவு தவம் செய்ததோ அப்படிப்பட்ட தையல். தையல்னா யாரு? பொண்ணு. எங்கே இருந்தா? சாலையுள் இருந்தாள். கம்பன் வாக்கு, அதைத்தான் தலைப்பா கொடுத்தேன். சாலை இருந்த தையல். குடிசையிலே இருக்கிறாள். அந்த குடிசை யாரு கட்டினது? கொழுந்தங்கட்டி கொடுத்த குடிசை. புரியுதா? லக்ஷ்மணன் கட்டி கொடுத்த குடிசை. அதில் தான் இருந்தாள். ஆக சாலையுள் இருந்த தையல்கள் 2 பேர். ஒருத்தி திரேதாயுகத்திலே ராமன் மனைவியாக திகழ்ந்து சீதையாக மாறி கற்புக்கரசியாகி பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்று பேசக்கூடிய அளவுக்கு உயர்ந்து வழிபடப் பெற்றவள். இன்னொருத்தி கலியுகத்திலே ராமகிருஷ்ணருக்கு மனைவியாக வந்து காளி மாதாவாக அவரால் மாற்றப்பெற்று ராமகிருஷ்ண இயக்கத்தை கொண்டு வந்து ராமனுக்கு சீதை போலே ராமகிருஷ்ணருக்கு சாரதையாக இருந்தவள். அவள் இருந்தது அசோகவனத்து குடிசை, இவள் இருந்தது ஜெயராம்பாடி குடிசை. 2 குடிசைகளும் இந்த நாட்டு மக்களுடைய சிறப்பை காட்டுவனமாக அமைந்தன என்று சொல்லி சாலை இருந்த தையல்கள் இருவரையும் வணங்குகிறோம். இது பெண்குலத்துக்கு பெருமை தரக்கூடியது. 2 பேர் யாரு? ஒருத்தி சீதை, இன்னொருத்தி சாரதை. அதை மட்டும் நினைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. இந்த முறை கடவுள் அப்படி சீட்டு போட்டு விட்டார்.
நான் என்ன பண்ணுவேன்? இன்றைக்கு ராமாயணம், நாளைக்கு அது நாளைக்கு தான் தெரியும். இப்போவா தெரியும்? தெரியாது. இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி. வெளியில் நின்று கேட்ட பெருமக்களுக்கு 2 முறை நன்றி. வீட்டிலே இருந்து பார்த்தும் கேட்டும் அனுபவிக்கக்கூடிய பெருமக்களுக்கு நன்றி. ஏற்பாடு செய்த சான்றோர்களுக்கு நன்றி என்று கூறி, என்னையும் ஒருவனாக்கி இரும்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.